ஒரு பிள்ளை இல்லைன்னு சொல்லி, எனக்கு ஒரே ஒரு குழந்தை இல்லை என்று சொல்லி, பிள்ளை இல்லாத வாசலுக்கு பெரியவர்கள் வருவாங்களா? பெரியவர்கள் வருவார்களா? ஏன் அங்க போன என்ன? ஆமா ஆமா வரமாட்டாங்கம்மா. எதுக்கு? என்ன காரணம்? என்ன காரணம்? அங்க பிள்ளை இல்ல, அங்கேயும் போகணும். அங்க பிள்ளை இல்ல, அவ வீட்டுக்கு ஏன் போக? அதானே கல்யாணம் முடிச்சாச்சுன்னா முடிச்சாச்சுன்னு சொன்னா தாயாகணும். சரி, அது ஆண்டவன் கையில இருக்கு. ஆமா தாயாகணும், தகப்பனாகணும், கல்யாணம் முடிச்சிருச்சுன்னு சொன்னா, அதாவது வரைக்கும் புருஷனாவே இருக்க கூடாது. அப்பா சாணத்தை எட்டி பார்க்கணும். அதுக்கு ஆண்டவன் கண்ணு முடிச்சு பார்க்கணும். ஆண்டவனை நினைக்கணும் தாயி, நினைக்கணும். ஆண்டவனுடைய அருள் இருக்கணும், ஐயாவுடைய தயவு இருக்கணும். அப்பதான் பிள்ளை கிடைக்கும். அப்ப பிள்ளை இல்லைன்னு வருத்தப்படுதா? அவ படத்தானே செய்வா. ஏட்டி என் அம்மா ஒன்னுருவி ஏன் பிள்ளை ஒரு வடியா இருக்கு அப்படியா? ஏன் வருத்தம்? எல்லாத்துக்கும் பிள்ளையும் குட்டியுமா இருக்காளே, ஒரு இடத்துக்கு போக முடியல. ஏன் போக முடியல? புள்ள இல்ல. என்ன கேட்க மாட்டேன் அப்படின்னா? மூணு பையன் ஒரு பொண்ணு. அதான் ஏப்பா சரி இருக்கு, ஆனா புள்ள இல்ல, வழி இருக்கு. சொல்லிடலாம், ஒரு நிமிஷம் தானே சொல்லி போட்டா இருக்கு. ஆனாலே இந்த அம்மா பொன்னுருவி வெண்கொடியானவள் அழைத்து, பொன்னுருவி உனக்கு நான் பிள்ளை, எனக்கு நீ பிள்ளை வேணும். ஆண்டவருடைய அருள் இருந்தால் ஆண் பிறக்கும் பெண் பிறக்கும், ஈஸ்வருடைய அருள் என்ன? ஆமா நாம உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீங்க குழந்தைன்னு இந்த 4 செவத்துக்குள்ள சொல்லிக்கிடலாம். சொல்லிருக்கேன். குறுப்பு குளத்துல இந்த ஊர்ல மதிய கொடையில வந்து நிக்கும் போது ஆமா அவ என்ன பார்த்து கேப்பா, என்ன கேப்பா? என்ன பிள்ளைய சாப்பிட்டுச்சா என்ன செய்து கேப்பா. அப்படி கேட்கும் போது அண்ணா நிக்கார என் பிள்ளை சாப்பிட்டுச்சுன்னு சொன்னா உங்களை பார்த்து கை காட்ட முடியுமா? முடியாது. அப்படியா? ஐயா மன்னவா இது வேற செய்வாளா? அப்பதான் பார்த்தா எத்தனையா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு குழந்தை வேணுமே மன்னவா. கண்டிப்பாக ஒரு குழந்தை வேண்டும் அல்லவா. எல்லாத்தையும் கொடுத்து கடவுள் நமக்கு ஒரு குறைய கொடுத்துட்டாரு, ஒரு குறையோ கொடுத்துட்டாரு. நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் மன்னவா? பாவமே செய்யலே ராஜமன்னன். ஆண்டியை தாடி தேடா அரைக்கொடுமை செய்தேடா, பிச்சைக்கு தாண்டார் வந்த நான் பின்னாலே சொன்னேடா. கொத்தை வல்ல குறைத்தேடா, வரகாரந்தேடா, தாயில்லாத பிள்ளைகளை நங்களையிலே அடித்தேடா, மாகாயில்லா பிள்ளைகள் பிள்ளை நம் மண்டையை வெட்டி பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை இல்லை என்று சொல்லி, ஒரே ஒரு குழந்தையானது இல்லை என்று சொல்லி கருகிறே குழந்தையாங்க எனக்கு கையேந்த பிள்ளை நிறைகூட குழந்தையே எங்க நின்றாலும் மழை பெய்கிற முத்தத்திலே எனக்கு மண்ணாய மைந்தாரே மண்ணாய் கையே எனக்கு மடிகளை
போட்ட சோறை எடுத்து உண்ண பிள்ளை இல்ல, குளிக்க அரைக்கும் மஞ்சள் இல்லை, என் கூட குளிக்க பிள்ளை இல்லை. பிள்ளையா இல்ல, ஆமோ. விதவிதமா ரகரகமா நிக்க. அப்ப எந்த ரகத்திலானமோ இருக்குமா, நம்ம தூக்கி வச்சுக்கலாம். போகும்போது சாக்கடை கட்டி கொண்டு போக உங்களுக்கு எந்த ரகம் தேவைப்படுதோ அதான் எல்லா ரகத்திலயும் ஒவ்வொன்றும் முத்து முத்தா நிக்கி. பிள்ளை செல்வம் பருத்த செல்வம். ஆமா, உலகத்திலே தித்திக்கும் கனி தோட்டாத கனி சொன்னா அதுதான் குழந்தையின் கனி இல்லவா? என்ன கனி? குழந்தையின் கனி எங்க கடிக்குட்டி தான். சரி, அதான் இருக்காளே அவ போதும். ஆமோ ஆமோ. அதானே 10 பிள்ளை பெற்றாலும் 11 பிள்ளை கிடைக்கும் எல்லாரும் சந்தோஷமா ஏத்துக்கிடுவா. இப்ப ஆமா, 11வது பிள்ளை கள்ளிப்பாடு ஊத்தி கொள்ள மாட்டான். ஆஹா, ஆமா, 11வது என் குழந்தைதானே எடுத்து வச்சுக்கிடுவா. அப்புறம் என்ன அடுத்த பிள்ளைனா சொல்லுவா. இப்ப நாம் இருவர் நமக்கே இன்னொரு காலம் ஆகி போச்சு. அதான் சரி, அதான் பிரச்சனை இல்ல. ஒரு கிடையாது, எங்கனாலும் அப்படி ஜாலியா போயிட்டு வரலாம். சந்தோஷமா ஜாலியா ஒன்னா புருஷனும் பொண்டாட்டியுமா ஒத்துமையா போயிட்டு வரலாம். அதேதான். இல்ல இருந்துச்சுன்னு சொன்னா கீசனும் கிளியுமா மாறாது, சண்டை. ஆமா கீரியும் பாம்புமா மாறிடும். அப்படியா? ஆனாலை இந்த அம்மா சொந்தராஜருடைய மனைவி இருக்காளை. அம்மா பொண்ணுரிமை பெண்மொழியா ஒரே ஒரு பிள்ளை இல்லடி சொல்லி அம்மோ அமையா. நான் யாருக்கு எந்த விதமான பாவம் செய்யலையே. பாவமே செய்யலே மன்னா. அரைத்த அம்மைகளை அரசாக சாத்திரேடா. பாதகத்தை அந்த பாவமும் செய்யலே. நான் கன்று கேட்டம்மா இல்லாமோ நான் கறந்து நானே விற்றேடா. பசுடைக்கும் கொட்டியிலா பச்சை பாம்பை விழித்து அடைத்தேடா. யாருக்கு எந்த பாவம் செய்யல. பிள்ளை இல்லன்னு அழுதா பாரு. அழாதம்மா அழாத. ஐயா ராஜமன்னா என்ன ஒரு பாவமும் செஞ்சது கிடையாது. கரையாம் பிள்ளை இல்ல. நமக்கு குழந்தை செல்வமானது இல்ல. அந்த காலத்துல யாரும் பாவம் பண்ணிருப்பாங்களோ தெரியலையே. அவங்க செய்த பாவையா நம்மள துரத்தி துரத்தி அடிக்கி. அதான் தெரியல. ஐயா ராஜமன்னா நல்லதுக்கு காலம் இது இல்ல. கிடையாது கிடையாது. ஏன்னா இந்த அம்மா பிள்ளைகளோடு வருத்தப்படுதா. சரி படுவாள்ல. நம்ம படுத்துனால படுகிறாள. நான் தானே மலடாரே மலடானே. நாட்டில் உள்ளோர் தான் சிரிக்க. நாட்டில் உள்ளோர் தான் சிரிக்க. நான் வச்ச பொருள் தொட்ட பொருள் எல்லாம் இப்படியாகிடும். மந்தையாவே வாரம் மயிலும் மலடாச்சு. குப்பையில் அமைந்து வாரம் குறும்பாளி மலடாச்சு. அந்த வேலையேற மேய்ந்து அந்த வெள்ளாடு மலடாச்சு. அந்த வெள்ளாடு மலடாச்சு மலர் வேண்டு வர வாசலில் வைத்தமால் என்ன வாழை வர அங்க மலையாளியில வைத்த அந்த மாமரடா திருவாரியிலே தென்னையும் இனம் மலடி நல்ல மலடி அந்த மாடியிலே மலடி கொண்டா மாறு மாடி இறுதி கொண்டா மாறும் எனத்தரோடு மாறும்
மன்னா எப்பா எனக்கு தானே ஒரு பிள்ளை இல்லை, எனக்கு தானே ஒரு குழந்தை இல்ல. நீங்க ரெண்டாந்திர ஒரு கல்யாணத்தை முடிக்கப்படாதா? நான் 2 எருவ மாடு பத்தி விட்டேன். சரி, அந்த எருவ மாடு ஒரு கண்ணுக்குட்டி போடலையே. அப்படியா? ஆமா ஆமா அப்படிலாம் இருக்கு. ஆக்கா அவ்வளவுதான். ஆமா ஆமா இனி எந்த நேரத்துல பெத்து எடுத்தாலும் தெரியலையே. தெரியல. சரி என்னைய முடியும் என்னைய முடியும் இல்லங்கிற வார்த்தைக்கு இருக்குன்னு அர்த்தம். ஆமா ஆமா ஆனா இவளுக்கு இல்லன்னு வருத்தப்படுதா. வருத்தப்படுகிறதா ஒரு குழந்தை இல்லன்னு சொல்லி சொல்லத்தானே செய்வா. பாதகத்தி என்ன அவளுக்கு குழந்தை இல்லையே, இருந்தா சொல்ல மாட்டா. இல்லல்ல இல்லன்னா வருத்தத்தாலும் படுவா. அந்த காலத்துல எந்த கதை எடுத்தாலும் பிள்ளைக்கு தட்டுப்பாடு தட்டுப்பாடு. அந்த காலத்துல எந்த கதை எடுத்தாலும் பிள்ளைக்கு தட்டுப்பாடுன்னு சொல்ல போய்தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் ஐயாவோட வாசலுக்கு. இல்லனா அன்னைக்கு தட்டுப்பாடு இல்லைன்னா நீங்க இந்த நேரம் பீடி சுத்திக்கிட்டு இருப்பீங்க. ஓ சரி சரி, இந்த நேரம் கடலை போட்டு அப்படியே தூங்கி இருப்பேன். அதானே, அதான் எல்லா செல்வமும் ஆண்டவன் அள்ளி கொடுத்திருக்காரு, ஒரு பிள்ளைய கொடுக்கல, ஒரு குழந்தையானதே கொடுக்கல ஐயா. அப்ப இந்த அம்மா தென்காசி மாநகரிலேயும் செண்பகாராசனை அழைத்து ஒன்னுருவி வெண்கொடியானவள். அந்த காலம்னா 50 வருஷத்துக்கு முன்னால, 50 80 95 வருஷத்துக்கு முன்னால அந்த ஐயாவுக்கு வேணும் வேண்டாங்கிற சொத்து சுகை இருக்கு. சொத்து சுகை யாகபோகமா அழகா இருக்கு. ஆனா இதை நம்மளுக்கு பிறகு பின்னால் பேர் சொல்ல ஒரு பிள்ளை இல்ல. இந்த சொத்து சுகத்தை ஆழ்வதற்கும் நம்ம பேர பின்னால சொல்வதற்கும் நமக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொன்னா, அப்ப ஒரு பிள்ளை இருந்தா நமக்கு மதிப்பு தானே. ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம சொத்து சுகத்தை ராஜா மாதிரி ஆளுவான். அப்ப இன்னொருக்கா ஒரு கல்யாணம் முடிச்சிட வேண்டியதானே. எங்க சித்திமாவா சீனியம்மா சும்மாதான் இருக்கா ஐயா. அப்படியா? அவளை கட்டிக்கிட வேண்டியதா என்ன? சித்திமாவா சீனியம்மா சும்மாதான் இருக்கா. சரி, எப்பன்னு காத்துக்கிட்டு இருக்கா சீனியம்மா. அவளை கல்யாணம் முடிச்சுக்கிட்டு அவ வைத்து ஒரு குழந்தை வந்து என்ன அம்மான்னு கூப்பிடும் அல்லவா அதெல்லாம் அப்படின்னு அந்த காலத்துல வீட்டுக்காரி சொல்லி இருக்கா. ஆமா, எனக்கு தானே குழந்தை இல்ல. ஆமா, 2ஆம் தடவை கல்யாணம் முடிச்சு அப்படியாவது ஒரு குழந்தை வந்துச்சுன்னு எனக்கு சந்தோஷம் தானே. ஓ அந்த காலம் அப்படி பேசிருக்கா. பெர்மிஷன் கிடைச்சிருக்கு அந்த காலத்துல. இப்ப விடுவாளா? இப்ப பெர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குமா. இப்ப முடிச்சாமனா மகளிர்ல கொண்டு விட்டுருவா. அவ பெர்மிஷன் தந்தா என்ன தரலனா என்ன, அதானே, இங்க போனா அங்க ஒண்ணு. அதான். அப்ப என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொல்லுவென்றா, ஏ அம்மா ஒன்னுருவி தாயே ஒன்னுருவி அள்ளிவனம் கொடுத்திட்டாரோ, அள்ளிவனம் கொடுத்திட்டாரோ, 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 அழகை அழகை போல இடையம்மா ஓரையா சொல்லையா லட்சமான கொடுத்திட்டாரோ, லட்சமாக கொடுத்திட்டாரோ, 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 லட்சணாமோ உங்க லட்சணாமோ கிடையாதம்மா. சொல்லுதங்கோ ஓடுதங்கோ கோடி பணம் கொடுத்தாலும் உன் குணம் வருவான். 2ஆம் தரம் வரவழைக்கு உன் குணம் இருக்குமா? எடுத்த உடனே கர்ற புளிய எப்படி இருக்கும் நல்ல காரமா இருக்கு. காரம் அடுத்து 2ஆம் தரம் கரை சப்படிச்சு கிடக்கும் தாய். ரசம் நல்லாவே இருக்காது. அதே போல தாரம்னு சொன்னா ஒரே ஒரு திருப்பு. அவதாரங்கிறது 2. ஆமா 2வது திருப்பு. ஆமா, சரி. அதனால இந்த அம்மா ஒன்னுருவி பெண்கொடியானவள். எடுத்த உடனே கல்யாணம் முடிச்சா என்ன சொல்லுவா? 8 நாளா இருந்தாலும் பார்த்த கண்டு பூத்துருவா. எப்ப வருவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பா. அவருக்கு தான் கொடுக்க முடியும், அடுத்த ஆளுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் இந்த அம்மா ஒன்னுருவி பெண்கொடியானவள் இவ்வளவு நாளாச்சு, 12 வருஷம் ஆச்சு. இல்லையே, கோயில் கோயிலா போய் தவறி. அதான் இல்ல இல்ல ஒரே சிரிக்க. அதான் சரி, இல்லாதவர்களுக்கு தான தர்மம் செய்யலாம்ல.
குத்த மாட்டேங்கம்மா சண்டால பாலகத்தி ஏன் என்ன காக்கா சாப்பிட்டு போயிருன்னு சொல்லித்தான் ஓ அதனால பிச்சை காட்டி யாரும் வந்தாங்கன்னு சொன்னா சரி 10 ரூபா போடுவான் நீ 9 ரூபா சில்லறை வரைக்கும் எடுத்து கூட அந்த தட்டுல போதும்ல 1 ரூபாய்க்கு என்ன பாடுபடுது உனக்கு என்ன தெரியுது பாலகத்தி இவளுக்கு எங்க குழந்தை பிறக்கும் அதானே சரி அடே அப்ப 10 ரூபா கேட்டா 20 ரூபா கொடுக்கணும் ஆமா 20 ரூபா தரலன்னா சடங்கு வந்துடும் அவங்களுக்கு அதான் ஏன் மறைக்காத அது பக்கத்து வீட்டுல வந்து நின்னாங்க அடிச்சுக்கோ சரி அங்க விட்டு கட்டிக்கணும் நம்ம வீட்டுல லைட் ஆகண்டு கதவை போட்டிடணும் ஆமா என் பிள்ளைய எங்க அக்கா மூலம் வர சொல்லிட்டு அதான் இல்ல ஆள் இல்லன்னு சொல்லிருமா அப்படின்றேன் அவ்வளவுதான் அவ ஆள் இல்லன்னு எங்க அம்மா உள்ள இருந்து சொன்னா அப்படின்னு வந்துரும் அம்மா உண்மையே பேசும் பிள்ளைகள் கதை தொட்டி திருப்பி மட்டும் கேட்டு எங்க அம்மா போக மாட்டான் வெவிலி மனசுல தாயே சரசு ஆனாலை மேல வந்து வரசு அப்ப பார்த்த உடனே வருஷம் மாதிரிதான் இருக்கா பின்னால செண்பகாராஜனுடைய மனைவி ஒன்னொரு வெண்கொடியானவள் ஒரே ஒரு பிள்ளை வேறுபடி சொல்லி அங்க ஊடானோ ஆடங்கானோ ரோஹிதற்கு தானம் விட்டார் அங்க கோயில் கண்ட இடங்க கோயில் கண்ட இடங்க ஒரு கோபுரங்கள் வெள்ளி கொள்கா பிள்ளையார் கோயிலே ஒரு வெண்மண்டபம் கட்டி தூரம் வாழை வாரி சுமை தாங்கி நட்டு அந்த குற்றால ரோடு குளிர்ந்த ஆரங்கன்றை அந்த பாவனாசுரோடு பரிய வைத்தாள் ஆரங்கன்றை திருச்செந்தூர் ரோடு தென்னங்கள் 108 திருப்ப 1008 சிவரா அரசனைகள் செய்து அழகு புகழ் அன்னையவர் இத்தனை தானதர் தான தர்மம் செய்த தான தர்மம் செய்த கிடைக்கவில்லை ஒரு நூற்றி 8 திருப்பதி 1008 சிவதலம் ஆமா 1008 சிவதலங்களும் அம்மா போவார கோயில் இல்ல எப்ப என்ன கூட டிஸ்கோ நடக்கும் ஆமா சரி சரி கல்லா இருந்தாலும் கடவுளேன்னு கால்ல விழுதா அது ஒரு செங்கல் இருந்துச்சு போற வழியில சரி கடவுளே இதுல ஒரு குழந்தைய கொடுக்க முடியாது பொத்துன்னு விழுந்து கும்பிடுதான் என்ன செய்ய ஆமா பிள்ளைக்கு அப்படி ஒரு காலம் இருந்திருக்கு சரி இப்ப அப்படி இல்ல கிடையாது கிடையாது அது மட்டும் இல்ல என்ன செய்யறா 18 வருஷம் ஆச்சு சரி போவார கோயில் இல்ல கும்பிடாத தெய்வம் இல்ல கும்பிடாத தெய்வம் கிடையாது நேரார நியமசம் இல்ல ஆமா ஆமா எல்லா கோயிலுக்கும் நேமதம் போயிருதா ஆனா ஆண்டவன் ஒரு பிள்ளை கொடுக்கலாம்ல எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னா சரி என் புருஷனை குப்புற போட்டு உனக்கு மாவிளக்கு எடுத்துருந்தேன் மாரியம்மா அதான் எப்படியாவது ஒரு குழந்தைய கொடுத்துறேன் அப்படித்தான் அவளும் போய் போய் ஞாபகம் எடுத்துதான் பாக்க இல்லையே எனக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னு சொன்னா சரி என் தாலியை கலத்தி ஆ. பக்கத்து வீட்டுக்காரிக்கு போட்டுறேன் ஐயா ஏன் எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துறேன் நல்லா போடுவேன் போட்ட வேங்கட செய்யணும் தாய் அடவை கேட்கணும் வாங்கினேன் ஆ. இப்ப போட்டிருக்கேனா ஏன் அவ வீட்டுக்கு போயிட்டாளா ஆமா கோவச்சுக்கிட்டு போயிட்டா ஞாபகத்தமா தந்துட்டு போனான் சரி சரி அதனால பிள்ளை செல்வம் பெருத்த செல்வம் ஆமா, உலகத்திலே குழந்தையின் செல்வம் மிக பெருத்த செல்வம் தாயி அம்மா யாரு இல்லன்னா ஆமா 2 செல்வம் மட்டும்தான் ஆ. ஆமா ஒண்ணு கல்வி செல்வம் சரி. இன்னொன்னு குழந்தை செல்வம் ரெண்டு வேணும் ஆமா கல்வி செல்வம் மாதிரி எந்த வருஷம் ஆனாலும் சரிதான் அதான் நம்ம கல்வி செல்வத்தை நம்மகிட்ட இருந்து பறிக்கவே முடியாது அதானே குழந்தை செல்வமானது மிகப்பெரிய செல்வம் தாயி செல்வம் இந்த 2 செல்வம் இருந்துச்சுன்னா போதும் தாய் இந்த உலகத்துல நல்லா இருக்கும்ல சந்தோஷமா இருக்கலாம் எல்லாத்தையும் கொடுத்த கடவுள் நமக்கு பிள்ளை கொடுக்கலன்னு சொல்லி வருத்தத்தோடு இருக்கும் போது வருத்தத்தோடு இருக்கும் போது எழுதா குறைகி எழுதால் தீருமா 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 வந்தா அன்றைக்கு எழுதிய எழுத்தை யாரோ ஒரு வரிசை எழுத முடியுமா முடியாது முடியாதல்லவா
ஓட்டையிலே வெண் இருந்தாலும் ஓட்ட புள்ளி மாறுமா? இப்படின்னு அன்னைக்கே ஆண்டவர் எழுதி வச்சிருப்பாரு ஐயா முன்னாடியா. என்ன செய்ய யாராலும் மாத்த முடியுமா? முடியவே முடியாது. முடியாது. நமக்குத்தான் நிறைய சொத்து சுகம் இருக்கு. சரி, பணம் கொடுத்து ஒரு பிள்ளைய வாங்கி வளர்த்த வேண்டியதானே? கொடுத்தா எல்லாம் லேசா கிடைக்கல தாயி. ஆமா, பணம் கொடுத்து அந்த பிள்ளைய தத்தெடுத்துட்டு போக வேண்டியதானே. ஆமா, சரி வருவா. அப்ப என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொல்லுகின்றா பாருங்க. காசுக்கு ஒரு வெள்ளை வாங்கி கிடைத்தரு வெட்டமானால் கிடைத்தரு ஹோலியில் கிடைத்தரு ஹோலியில் கண்டேசனோ மாறி போறேடா. பெட்டிக்கு ஒரு வெள்ளை வாங்கி திருவரியில ரெட்டமானா திருவாரூரானே திருவாரூரானே எந்த தேசத்தாரோ மாறி போறேடா. பணம் கொடுத்து புள்ள வாங்கி வளர்க்கலாம். பணம் தான் எவ்வளவு இருக்கு? யாரு இல்லன்னா வாங்கி கொடுங்க. என்னது சொத்து மட்டும் பீரோல திறந்தா சொகமா இருக்கு. அதான் அந்த பணத்தை கொடுத்து ஒரு பிள்ளை வாங்கி வளர்க்க வேண்டியதானே. யாரு இல்லங்க மாட்டா. கரிமுடியுமா ஓட்டதானே சொல்லுதேன். என்ன? ஆமா, அதானே ஆமா. பணம் கொடுத்து புள்ள வாங்கி வளர்த்தா தப்பு இல்ல. தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. இந்த வாரியா என்ன குறிப்பன் குளத்துல குறிப்பும் குளத்துல அதாவது ஐயா கருக்கு ஐயனாருடைய ஆலயத்துல மாடிக்கேரடார் வகையாருக்கு வாத்தியப்பட்ட ஸ்ரீ கற்குயில் ஐயனார் ஆலயத்துல இன்னைக்கு வந்து 3ஆம் நேரத்துக்கு கூட. ஆமா, 3ஆம் நேரத்துக்கு கூட இன்னைக்கு நைட்டு சாம கூட. ஆமா, இப்ப சிவனுக்கு. ஆமா ஐயா, சிவனுக்கு பொங்கல் வைக்கணும். சிவனுக்கு பொங்கல் வைக்கணும். சரி, பானை வைக்கணும். அவன் பானை வாங்க போயிருக்காங்கம்மா. சிவகொழுந்து பிறக்கணும். ஐயா பிறக்கணும், ஐயா பிறக்கணும். சரி சரி, பார்த்து. ஆமா ஐயா. அதனால ஐயா அப்ப கோயில்ல பந்தல்ல வந்து பிள்ளைகள் இருப்பாங்க. பந்தல்ல வந்து 4 ஜனங்க இருக்கும். இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்கம்மா? இந்த வாயு நாக்கு இருக்கு பாத்தியா? எலும்பு இல்லாத நாக்கு இங்கும் பரணும் அங்கும் பரணும். அங்கும் பேசும் எங்கும் பேசும். என்ன பேசுவார்கள்? ஏட்டி ஏ தாய் வள்ளியம்மா. ஏன் ஒப்பிடாது? தாய் வள்ளியம்மா. ஏமா என்ன புள்ள வச்சிருக்காளே, இது யாரு புள்ள? யாரு புள்ள தெரியுமா? பணம் கொடுத்து வாங்குற புள்ள. ஆமா, பணம் கொடுத்து வாங்குற புள்ள. டவுசர் போட்டிருக்கான் புள்ள, தபால் பெட்டி மாதிரி போட்டிருக்கான் ஐயா. கிழிஞ்ச டவுசரா போட்டிருக்கானே. அதானே தபால் பெட்டி மாதிரி. ஆமா, ஆமா, ஆமா. அப்பதான் பார்த்தார்கள். இதே அவ பெற்றெடுத்த குழந்தையா இருந்துச்சுன்னு சொன்னா சரி என்ன வச்சு ஆமா நல்ல பொட்டு வச்சு அழகா பந்தல்ல கொண்டு வந்து விட்டுருப்பா. அப்படியா? அவ தத்தெடுத்த குழந்தை தானே, அதானே இப்படி கொண்டு வந்து விட்டுருக்கா பந்தல்ல. அதானே அப்படின்னு ஊரவர்கள் பேசுவார்கள் அண்ணா. சரி சொல்லுக்கு விஜயன் சொல்லுக்கு ஹரிச்சந்திரன் கொடைக்கு வள்ளல் குணத்தில் தருவார். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு என் அப்பனாகிய சிவனடைந்த பெருமாளுடைய அருளை பெற்று கற்குமேல் ஐயனாருடைய அருளை பெற்று 16 செல்வங்களையும் பெற்று ஈடோடி காலம் வாழ்க வளர்க என்று வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அப்படி இருக்கும் போது இந்த அம்மாவு பொன்னுருவி சொல்றா, தாம் பிள்ளை, அதாவது தான் வயிற்றுல ஒரு பிள்ளை பிறக்கணும், தாம் பிறக்கணும் பிள்ளை. தன்னோடு பிறக்கணும் அந்த பிறவியானது. ரத்தம் தானே துடிக்கி, பக்கம் துடிக்குமா? ஒருபோதும் துடிக்காத, ஒருபோதும் துடிக்காத, துடிக்காது. இருந்தாலும் என் பிள்ளை எனக்கு இருக்கணுமே, என் குழந்தை எனக்கு வேணும் என்னவா? எவ்வளவு பணம் கொடுத்து பிள்ளை வாங்கினாலும் என் பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. இப்ப பணம் இருந்தாத்தான் மதிப்பு. ஆமா, பணத்தை பண்டிகையில வை, குணத்தை குப்பையில கொண்டு போடு. அம்மா என்ன குணம் இருந்து என்னத்துக்கு? என்னத்துக்கு? பாக்கெட்ல 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா எங்க அக்காவுக்கு காணாதுன்னு சொல்லுவேன். ஓ அப்படி. 10 ரூபாய் இல்லன்னா அவ கணக்கா கொடு வச்சுமா அப்படின்ட்டு போயிருவாங்க. அதான், அது கரெக்ட். ஆமா அம்மையா, அப்படித்தான் இருக்கா பிள்ளை. அதனால என்ன செய்கிறா? இந்த அம்மா ஒன்னொருவி பெண்குடியானவள், ஒரே ஒரு பிள்ளை இல்லைன்னு சொன்ன உடனே ஒரே ஒரு குழந்தை இல்லையே மன்னவா, காலம் சென்று கிடந்தோ காலம் சென்று கிடந்தோ காலம்
என்று கடந்தோனால் கடல் கர்மம் செய்ய இல்லை இல்லை கர்மம் செய்ய இல்லை கர்மம் செய்ய இல்லை இல்லை செத்திராமல் போரானோ செத்திராமல் செத்திராமல் போரானால் தீரு செய்யவில்லை இல்லை தீரு செய்யவில்லை இல்லை வெள்ளை அடி ஒரே ஒரு பிள்ளை இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுதாளே ஏம்மா அழுகுத அந்த ஆண்டவனுடைய அனுக்கிரகம் இருந்தால் நமக்கு ஆண் பிறக்கும் பெண் பிறக்கும் அல்லவா ஈசனுடைய அருள் இருந்தால் எப்படியாவது குழந்தை பிறக்கும் என் பிள்ளை இல்லைன்னு வருத்தப்படுத குழந்தையில வருத்தப்படாதம்மா என்ன செய்ய சொல்லி சலிச்சு போச்சு சங்கடப்படத்தான் செய்வேன் அதான் வருத்தப்படாத கண்ணீரத்தோட ஆண்டவன் கண்டிப்பா நமக்கு ஒரு குழந்தைய கொடுப்பான் குழந்தை இருந்தா இப்படியா வருத்தப்பட போற அந்த காலத்துல புள்ள ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா இந்த வருத்தப்படுறத பார்த்தியாதாய் ஆமா புள்ள இல்லன்னு நம்ம கோயில் கோயிலா சென்று மண்சோறு சாப்பிட்டுருக்கா அந்த காலத்துல மண்சோறுனா என்ன எம்சன்ட் அந்த மாதிரி மிக்சிங்ல சாப்பிட்டா நினைச்சீங்களா கிடையாது தரையில ஆமா அவ சாந்து கொண்டு தரமணிக்கு சந்தனத்தால கோலமிட்டு ஒரு ரூபாய் சோறு வச்சு சாம்பார் ஊத்தி பணிஞ்சு சாப்பிட்டுருக்கா ஓ அந்த காலம் ஆமா அப்படி குழந்தை இல்லன்னு சொல்லி அப்படி கோயில் கோயிலா சென்றிருக்காங்க இப்போ எல்லா கோயிலும் கல்லுதான் பாயிருப்பாங்க கல்லுதான் பாயிருக்கும் அதனால தரையில போட்டு சாப்பிட்டு ஆமா அப்புறம் அதுக்காண்டி இதுல சாப்பிட முடியுமா ஐயா முடியாது முடியாது இப்ப இந்த கோயிலுக்கே வரட்டும் அப்படி ஒரு தர்மம் செய்யணும்னா கோயில்ல உள்ள போய் சில பக்கத்துல உட்கார்ந்துக்கணும் நீதான் தஞ்சம்னு சொல்லி ஆமா தூக்கிட்டு போயிடக்கூடாது சாமி பிறத்தாலும் வந்துடும் நீ மூக்குத்தி தூக்கிட்டு போய் அந்த 300 கிலோல போடணும் ஆமா கொடுத்துக்கிட்டு எடுத்தா அதான் கதி நம்ம வந்து அந்த புத்தி நெல் இல்ல அதனால இந்த அம்மா ஒன்னொரு வீசங்குடியானவள் எனக்கு வெள்ளரிகாரோட விளையோட அந்த கத்தரிகாரோட ஒரு காவரிக வெள்ளையில் ஓசரிக மன்னாரோட ஓவரிக பிள்ளை இல்லாத வாசலைக்கு பெரியோர்கள் வருவார்களா? பிள்ளை இல்லன்னு வாசலைக்கு ஆமா பிச்சைக்காரன் கூட பிச்சை வாங்காம போறாம்மா. ஏப்பா என் கறி குழம்பு ருசியா இருக்காதுன்னு சொல்லியா? இல்ல கிடையாது கிடையாது. இவங்களே போன ஜென்மத்துல என்ன பாவம் செய்தாங்கன்னு தெரியல. சரி இவங்களுக்கு குழந்தை இல்ல. அப்படி கையால சுவாரி வாங்கி சாப்பிட்டோம்னா அந்த பாவம் நம்மளையும் சும்மா விடாதுன்னு சொல்லி. ஓ அதனாலயா? சரி சரி பெரிய சொல்ல முடியல. வேற வீடு பாத்துப்பா. சரி இப்ப பிச்சை உனக்கு வாக்கிருசியா பிச்சை கேட்காங்க. அதுக்கு தான் இவன் வீட்டுல என் பிள்ளை இல்ல நம்ம ஏன் வாங்கணும்? ருசி இருக்காதுன்னா அதனால ஆனால் இந்த அம்மா பொன்னுருவி பெண்கொடியானவள் தாயே பொன்னுருவி பெண்கொடியானவள் நான் யாரு கிட்ட போய் சொல்லவா? வண்ணாரி வண்ணவா மகிழ முடி தரித்த மண்ணா நான் யாருக்கு எந்த பாவம் செய்யல. நான் தப்பா நடந்தேனா தவறான வழியிலும் போனேனா இல்லையா? அல்லாத ஐயனார் கோயிலுக்கு வந்துட்டல ஆத்தா கால போய் விழு சுத்தி சுத்தி கும்பிடு. நாலு ஒண்ணு தெரியும் அதானே அப்பதான் பார்த்தார். இந்த அம்மா ஒன்னுருவி வெண்முடியானவள் செந்தகாண்டியனை அழைத்து இனி யாருக்கிட்ட சொல்லு? ஆள் அற்றவனுக்கு
திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை இருக்கும் அம்மா. நானே அற்றவனுக்கு நாராயணன் துணை எப்போது உண்டு. நாராயணன் அங்க எங்க இருக்காரு? இந்தத்தான் இருக்காரு. அவர் வேலை அண்ணன் துணை எப்போ வேணுமா? பாரத்தை தூக்கி போடு, கவலைய விடு, கவலையை விடு, கண்ணீரத்தோட. மனசுல என்னைக்கும் நம்பிக்கையே கைவிடப்படாது. நம்பிக்கையை மட்டும் கைவிடவே கூடாதுமா. யாரு விட்டாண்ண? ஆமா, எங்க ஐயா முன்னாடியான கும்பிட்டு என்ன கிடைக்குன்னு நினைக்க கூடாது. கூடாது. ரோட்ல போகும்போது வரும்போது அவர் தான் காவல் காக்கணும். நீ முன்னாடியாங்க, அவன் பின்னாடியான கும்பிடுதான். யாரை கும்பிட்டான்னா ஐயாவை தானே கும்பிடுது. அது ஆமா, நம்பிக்கையை மட்டும் கைவிட கூடாது, விட்டுறவே கூடாது. இந்த வருஷம் இப்படி இருக்குமா, அடுத்த வருஷம் டாப்புக்கு தூக்கிடுவாருன்னு நினைக்கணும். எங்க தூக்கிடக்கூடாது, தூக்கிட கூடாது. அப்படி கிடையாதுமா, கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வைக்காரு நினைக்கணும். அதானே தூக்கிட்டாருங்க, அப்ப 6க்கு 3 பெட்டி செய்யணுமா அப்படிங்க. அம்மாடி, அதானே மனசுல எந்த கள்ளங்க விட இருக்கக்கூடாது. கள்ளங்கோட சூதுவாதி எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்னு சொன்னா ஆண்டவர் என்னைக்கு நம்மள கைவிட மாட்டார். விட மாட்டாருப்பா. ஆளாறு என்ற அம்மா பொன்னுருவி வெண்கொடியானவள் எந்த ராஜனை இழைத்து மன்னாரி மன்னவா மகிடமுடி வரித்த மன்னால் மாடுநல்கள் கிடைத்தூரான அந்த மண்ணையில் ஓலை கிடைத்தூரான ஆடு நல்ல கடை எம்மா கிடைத்து அதை இடையாரிலே அந்த கண்ணீரில் அந்த வேட்டங்காரையாளாறு நீடுகளே எம்மடைத்து கூட்டத்திலை எம்மடைத்து பிள்ளை எல்லோரை சொல்லி கொக்கு கிடைத்தால் குலச்சங்கரை, தவளை கிடைத்தால் அந்த தண்ணீரிலே காளாறு, பாம்பு கிடைத்தால் வச்சப்புள்ளை காளார், குதிரையில் கிடைத்தால் கொட்டகையிலே காளார், யானை கிடைத்தால் சாவடியில் காளாறு, நம் வாசகத்தை நான் கிடைத்தால் பிள்ளை இல்லைன்னு சொல்லுவா. அது எப்படி விழ முடியும்? அதெல்லாம் இப்ப விழ முடியாது. அது ஒரு பைத்தியார காலம் சொல்லி இருக்கா. இருந்தாலும் 2 ஏட்டுகள் அவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்களே. ஆமா, இப்ப எல்லாம் ஒரு வருஷத்துக்குள்ள சும்மாதான் இருக்கல பிள்ளை, தாய் குளியாம இருக்காங்க. ஏன்னா பெரிய ஆட்கள் விவரமா கேட்காங்க. பாட்டி மத்தியான குடைக்கு தாய் குளியாம இருக்கியாங்க. அவாது என்ன சொல்லுதா, நான் இப்ப தான் மதியான குடைக்கு சேம்பு போட்டு குளிச்சோங்க. பாத்தீங்களா, அது பெரிய ஆட்களுடைய தன்மை. அப்படின்னா மாசமா இருக்கியம்மா, இப்ப இல்ல என்னமா அப்படின்னா என்னது, முழுகாம இருக்கா. இப்ப யாரு வீட்டை சாணி போட்டு முழுகுதா? எல்லாம் கிரானைட். ஆமா, அதனால அந்த காலம் வேற, இப்போ வேற. 5 விரல் ஒண்ணு போல இருக்காது பாருங்க, அப்படி நீட்டி பாருங்க. இருக்காது. 5 விரல் ஒண்ணு போல இருந்துச்சுன்னா அதுக்கு மதிப்பே இருக்காது. அப்படின்னா ஒரு பொருளை அள்ளவும் முடியாது, வாய்க்கில கொண்டு வைக்கவும் முடியாது. 5 விரலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கணும். அதானே. அப்ப இந்த அம்மா பொன்னுருவி வெண்படியானவள் இது யாரு கிட்ட சொல்லி என்ன நடக்க போகுது? சொல்லி ஒண்ணு மயிலும் கிடையாது, நடக்கவே கூடாது. அதானே. இனி ஆண்டவன் ஒரு ஆள் இருக்காரு, வேற வழியே இல்ல. ஆமா, நம்பி இருந்தேன், ஒண்ணும் கிடைக்கல, எனக்கு குழந்தையும் கிடைக்கல, ஒண்ணும் கிடைக்கல. அவனையா நம்பின? புருஷமா? ஓ, அவரா? நம்பி இருந்தா ஒரு குழந்தை கிடைக்கல இது வரைக்கும். அதாவது
ஆண்டவனையும் நினைக்கணும், அவரையும் நினைக்கணும். ரெண்டு பேரும் தனக்கு வேணும். தெய்வம் என்னைக்கும் கைவிடாது, சோதிக்கும். சாமி சோதனை கொடுக்கும், கெட்டவங்களை சோதிப்பான், கைவிட்டுருவாரு. நல்லவங்களை சோதிப்பாரு, கைவிட மாட்டார். அம்மா பிடிக்க போய் தான் நல்லா இருந்து வாரோம். ஆமா, விட்டுட்டாருன்னா அவ்வளவுதான், அதே கதி, அவ்வளவுதான். அதான் இவன் நல்லவனா கெட்டவனாரு சோதனை. அதான் அடே சாமி உனக்கு பெரியப்பா, சரி அதான எப்படி வேணாலும் கூப்பிடு. ஆனால் தென்காசிமா நகரிலே வாழ்ந்து வரக்கூடிய செண்பக ராஜனை அழைத்து இந்த அம்மா பொன்னுருவி செம்படியானவள் மன்னா வீடுகள் எனக்கு வீரிய வாராட்டோ முகு தேரும் இந்த முத்தத்தீர வாராட்டோ கரையோரோ கரையோ அங்க கண்ணீரும் வாராட்டோ கரையோரா அந்த குளத்தானல் கரையோரோ குடகூடங்க போராட்டோ ஆட்டோ ஐயா கரையோ அடங்கமல்ல இந்த ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் சிரிக்கவங்களை பார்த்து சிரிக்கணும். அதுக்காண்டி 24 மணி நேரமும் கண்ணீரும் கவலையுமா இருக்க முடியுமா ஐயா? ஆமா, சிரிச்சுக்கிட வேண்டியது. ஏன்னா எப்ப பார்த்தாலும் முகத்தை தூக்கி வைக்கப்படாது, சிரிக்கவே கூடாது. அதான் எப்படி எப்படி இருக்கணுமோ அங்க அங்க அப்படி எப்படி இருக்கணும், அந்த இடத்துல அதுக்கு தகுந்தபடி நல்லா இருக்கும் தாயி. எங்கே கூப்பிடுதா? அதனால இந்த அம்மா பொன்னுருவி பெண்கொடியானவள் வருத்தம் இருக்கட்டும், இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியுமா? கவலைன்னு வந்தா கடவுள்கிட்ட தான் சொல்ல முடியும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் சுத்தி சுத்தி வருது. ஆமா, அதாவது அந்த மணி அந்த நொடிய பாப்பாங்களாம். யாரு? அமெரிக்காவுல. அத பார்த்து பார்த்து வேலை செய்தான். ஒரு நொடி வேஸ்டா போச்சு, அதான் அங்க நம்பர் 1 பணக்காரங்க. ஆமா, ஒரு நொடி வேஸ்டா போச்சு ஐயோ அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பண்டா சும்மா இருப்போம்ல இருக்கு, அந்த சோம்பேறியே விடப்படாது. எப்பவும் போட வேண்டியது கொஞ்ச நேரம் தூக்கி போடுவோம். இன்னும் வரலையே கோயிலுக்கு. காலையில தானமா பீடி கடை உண்டு, இப்பவுமே பீடி கடை கரெக்டா 12 மணிக்கு ஜனங்கள் வந்துருவாங்க. நீங்க வாட்ட அடிங்க. கணக்கு போட போடுவீங்களா? இன்னும் வராம இருக்கு. அதெல்லாம் நேத்தே சுத்தியாச்சு. இனி நாளைக்கு லீவு தான். இன்னைக்கு ஒரு நாள் தானே. நாளைக்கு சனிக்கிழமை பாஸ்புக் நிரப்பி கொடுக்கணும் அவன்கிட்ட. ஏன் இல்லன்னா கணக்கு முடிக்க மாட்டான். அப்படி வேலை கிடக்கும் நாளைக்கு. சரி, நாளைக்கு இப்ப சனிக்கிழமை எல்லாம் பாத்தியா? அம்மா கணக்கு முடிக்கக்கூடிய நாள். அது மாசம் கடைசினா தான். ஒரு மாசம் கடைசி கிடையாது. ஆமா, பள்ளிக்கூடம் போகல தாய். ஓ சரி. திங்கக்கிழமை எது மண்டேனே தெரிய மாட்டேங்குது. அதான் எல்லா நாளும் ஒரே நாள். அப்படிதான். நாடு வைக்க நாளுனா கட்டமண்ணா போற நாளுன்னு நாடு முடிவு எடுத்து. நமக்கு எல்லா நாளும் தீபாவளி. எல்லா நாளும் தீபாவளி நமக்கு. அதனால அந்த காலத்துல ஒரு நாள் 24 மணி நேரம். ஆமா, 24 மணி நேரம் போகும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, எந்த கவலையும் எனக்கு இல்ல சரி அப்படின்னு எந்த குறை இல்லைன்னு ஒரே ஒரு ஆள் சொல்லுவாங்களா யாராவது? இந்த உலகத்துல யாருமே அப்படி சொல்ல முடியாது. ஏன் உனக்கு என்ன கவலை? எல்லாத்துக்கும் ஒவ்வொரு குறையா இருக்கும் தாயி. அப்படியா? ஐஸ்காரனுக்கு இந்த ஊழ காத்து அடிச்சாலே ஐஸ் பூரா வித்துறணும்னு தோணும். சரி, தமிழ்கார அண்ணாவே எப்படினாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்மள கூப்பிடணும்னு தோணும். அப்படி அண்ணா இருக்கான என் தம்பி கட்டக்கார தம்பி. ஆமா, அப்படியே அடுத்த வருஷத்துக்குள்ள எனக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் முடிச்சிடணும்னு ஆசை. ஆமா, ஆசை ஆசை. அதனால எங்க அண்ணன் தாளக்கார அண்ணனுக்கு சரி எப்படியாவது
என் பிள்ளை ரெண்டாவது அம்மா கேட்க மாட்டான்னு ஒரு ஏக்கம். ஆ, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவலை இருக்கதா. ஆசை பாருங்களேன். ஆசை யாரோ விட்டுச்சு. ஆனா 20க்கும் ஆசை வரும், 80க்கும் ஆசை வரத்தான் செய்யும். அது உண்மைதான் ஐயா. இருக்கவே முடியாதும்மா. அதனால அந்த காலம் வேற, இப்ப வேற. சரி. இப்ப அவன் 2ஆம் தரம் கல்யாணம் கேட்கான். ஆமா ஆமா. அப்பமெல்லாம் இப்ப முடிச்சோம்னா அவ்வளவுதான் பிரச்சனை வந்துடும். வேண்டாம் வேண்டாம் எனக்கு கல்யாணம், ஓடு வேண்டாம் வேண்டாம் எனக்கு இருந்தா போல இருந்திடுவோம், இன்னொருத்தனை கண்ணடிப்பா. இருந்தா போல இருந்திடுவோம், இன்னொருத்தனை கண்ணடிப்பா. அவள் அடிக்க அவன் அடிக்க 2 பேரும் சைட் அடிக்க, மண்ணோடைய தண்டம் கொடுக்க. வேண்டாம் வேண்டாம் எனக்கு, ஓட வேண்டாம் வேண்டாம் எனக்கு. வேண்டவே வேண்டாம். நீங்க முடிச்சிட்டே அப்படி சொல்லுவீங்க. ஆமா, வேணும் வேணும் எனக்கு கல்யாணம் வேணும். இன்னும் 4 இருக்கு. அப்படிலாம் படிக்க வேண்டியிருக்கு. கல்யாணம்னா அண்ணாச்சிக்கு கருப்பையா இருந்தது, இருக்கத்தானே செய்யும். 3 பிள்ளைய ஆச்சு, வேப்பம் காயா இருக்குங்காரு. இந்த இளமால கல்யாணம் முடிச்சேன்னு இருக்கும். நீ இந்த கொள்ளைக்கு இப்பவே வேணுங்க, சரி நடக்காதே, ஆளு போட்டுந்தாயி நினைச்சு பார்க்கப்படாது. சரி. ஆனாலே இந்த அம்மா பொன்னுருவி வெண்பொடியானவள், வெண்கொடியானவள் 12 வருஷம் ஆச்சு. என் வயிற்றுல ஒரு பூச்சி இல்லை, புழுவு இல்லை. அழாத, கட்டாயம் தருவாரு, ஆமா. ஆண்டவன் கொடுப்பாரு. நேரம் ஆகுது. ஏன் அழுவுத? கொடுப்பா, நான் வீட்டுக்கு போகணும். நேரம் கிடக்கு. சரி. ஏன் கெட்டா போச்சு? நேரம் வேற கிடக்கு. உனக்கு என்ன வயசாகி போச்சு? சரி. இருந்தாலும் பக்கத்துல வார்த்தையால இருக்க முடியல. அம்மா, நான் சொல்லல தாயி குழந்தை வேணும்னு. ஆ. பொன்னுருவி பெண்கொடியானவள் அழகு பழகிறா தன்னுடைய கணவனை அழைத்துக் கொண்டு அப்பந்தான் பார்த்தா சொல்லுகிறா. மன்னா, ஐயா. இன்னையில இருந்து சரி. என் வயிற்றுல நான் பிள்ளை இல்லாமல் ஆமோ ஆமோ. இந்த உலகத்தை விட்டு நான் போனாலும் சரி. பிள்ளையோட வாரேன். ஆமா, அந்த உலகத்தை விட்டு எந்த முக்கு போக போறோம் தெரியாது. ஆமா. ஆனா திரும்பி வரும்போது என் கையில குழந்தை இருக்கும். அம்மா அப்படி குழந்தை இல்லைன்னு சொன்னா நான் வீடு திரும்ப மாட்டேன். ராஜமன்னவா உயிரை விட்டுருவா. எம்மா கவலைப்படாத, கோழி குருடா இருந்தாலும் குழம்புக்கு ருசியா இருக்கும். அதான் கவலைப்படாத நீ. ஏன்னா இவ நான் பிள்ளை இல்லாம நம்ம வீட்டுல இருக்க மாட்டேன். அப்ப எங்க போகணும்? எங்க போகணும் எங்க போகணும்? அதாவது பெரிய பெரிய கோயில்கள் இருக்கு, கோயில் கண்ட தலங்கள் எல்லாம் சொல்லி. ஆமா. எங்க போகிறா எங்க போகிறா? ஏதாவது ஒரு கோயில்ல சரி. எனக்கு ஒரு பிள்ளை கிடைக்காதா? கண்டிப்பா இவ்வளவு கோயில் இருக்கு அந்த உலகத்துல. அதானே. நம்ம ஒரு கோயில்ல கூட என்ன கண்கண்டு பார்க்க மாட்டாங்க. அதான் சரி. தெய்வம் தான் சாட்சி. சரி. அம்மா ஏன் பொன்னுருவி கவலைப்படாம போ. கவலைப்படாதம்மா, நமக்கு ஆண்டவன் கைவிடுவார். புருஷன் கூட இருக்க மாதிரி நினைச்சுக்கம்மா. அதான். கவலைப்படாத. அப்பம் பொன்னுருவி வெண்கொடியானவள் ஆமோ ஆமையா. அப்பம் பிள்ளை வர வாங்குறவனு சொல்லி செய்கிறாள் வாருங்க. ஐயா பணவார எடுத்தாள். ஏன் கோழி நல்ல வெங்காள கோழி பெண்ணை தானே அலை. அவ எங்க எங்க ஏழி எங்க எங்க ஏழிவா ஏற்றர் வாரி பொன்னோரி. அம்மையான பொன்னோரி அவ தோழியை தந்தான அவ துரித ஊரவார ஐயா தென்காசி மாநகராக அவ தீரமவார சாலை வழி வாட்டுவார் பாராளே ரோட்டு மாறி. அந்த காலத்துல பஸ் எல்லாம் கிடையாது. இப்ப வீட்டுல இருந்து கோயிலுக்கு வரணும்னா பைக்கில கொண்டு விடுதியா? எனக்கு ஒரு வட்டியா இருக்கு. மாமியாவ என்ன அந்த காலத்துல இதெல்லாம் கிடையாது. நடராஜ பஸ். ஆமா, இப்ப இங்க இருந்து ஆலமலை
போனாலும் சரி 2 காலை வச்சு நடக்கணும். 43 பசு வந்துச்சுன்னா சரி நம்ம சேலையை கட்டியிருந்தா போதும் உங்களுக்கு ஃப்ரீ. ஆமா வேட்டி கட்டினா ஃப்ரீ கிடையாது, இறக்கி விட்டுறோம் பஸ் விட்டு. மகளிர்ல சேலை கட்டினா ஃப்ரீ. அதான் அவனே காலகாலத்துல எந்திரிச்சு சரி 9 மணிக்கு ஃப்ரீ பஸ்ஸை பார்த்து ஏறி போய் அதான் ஒவ்வொரு ஜவுளி கடையா ரவுண்ட் அடிச்சு அதான் திருப்பி அப்படியே 8 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவா. வரும்போது என்ன இருக்கும் கையில? என்ன ஒண்ணுமே இருக்காது. டிக்கெட் இருக்கும். போகும்போது எப்படி போனாலும் வரும்போது அப்படியே வந்து அதான ஒரு கடையில ஒண்ணும் வாங்க மாட்டான். இல்ல சும்மா இருக்க கறி வலிச்சு போய் அங்கடிக்கு இங்கடிக்கு ரவுண்ட் அடிச்சுக்கிடுவான். ஆமா பஸ் சும்மா தானே போகுது, சும்மா தானே போகுது, சுத்தி பார்த்துட்டு வரலாம். உங்க சொத்து தானே. ஆமா வேற என்ன, இது உங்க சொத்துன்னு அதான் எழுதி போட்டுருக்கேன். காசா பணமா? ஆமா ஆமா மகளிர் ஆகி போயிட்டா போகுது. ஆனால் அந்த காலம் அப்படி இல்ல, கிடையாது கிடையாது, நடந்துதான். ஆமா எங்க போனாலும் சரி ஒரே நடமையிடம் தான், நடந்தே வந்திருக்கா. சிவனே சித்தப்பான்னு சொல்லி நடக்க வேண்டியதான். என் அம்மா ஒன்னுருவி வெண்கொடியானவள், வெண்கொடியானவள் பணம் காசெல்லாம் பொத்தனமா கட்டுனா. ஆமா மூட மூடையா கட்டியா செப்பா கட்டிட்டியா பின்னால எங்க போனாலும் சரி பணம் காசு வேணும் தானே. கண்டிப்பா 4 இடத்துக்கு போகணும்னு சொன்னோம்னா கூடவே குறையும். ஆமா நம்ம கையில காசு இருக்கணும்லப்பா. மூட மூடையா கட்டி இருக்கா, இப்ப கையில செல் இருந்தா போதும், ஸ்கேன் பண்ணிக்கிடுதா. ஸ்கேன் அந்த ஸ்கேனை தூக்கி வெளியே வைங்க அப்படின்னா 2 சிகரெட் கொடுங்க, 3 சைடிஷ் கொடுங்க, சரி ஒரு கிளாஸ் கொடுங்க அப்படின்னா 45 அவ்வளவுதான். அதானே. ஆனால் இந்த அம்மா பொன்னுருவி வெண்முடியானவள் 7 தோழி பெண்களை வரவழைத்தாள். 7 நல்ல தோழி பெண்களை வரவழைக்கிறாள். 7 தோழி பெண்கள். இந்த அம்மா என்ன சொன்னாலும் அவ கேட்கணும். 7 தோழி பெண்களும் ஆமா அவ்வளவு அழகா இருக்கா. அப்படி இல்ல ஆமா அழகானா அவங்க கூட வரையில அழகா சந்தோஷமா வரணும்ல ஐயா. அந்த அம்மா கிட்ட வேணும் வேண்டாங்கிற சொத்தி சுவை இருக்கு, செல்வாக்கு இருக்கு. செல்வாக்கு இருக்கு ஆனா செல்வாக்கு இல்ல. செல்வாக்கு என்றால் என்ன, சொல்வாக்கு என்றால் என்னம்மா? செல்வாக்குன்னா பணம். ஆமா செல்வாக்குன்னு சொன்னா வயக்காடு இவ்வளவு சொத்து இருக்கு நம்மகிட்ட இவ்வளவு சுகம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு தான் செல்வாக்கு. ஆமா ஐயா. செல்வாக்குன்னு சொன்னா என்ன? பிள்ளை செல்வம். அப்ப இன்னொருடைய பையனா? ஆமா கலெக்டர் படிக்காம்பா. அப்படியா சொல்றதுக்கு ஒரு குழந்தை வேணும். வேணும்ல ஐயா, இருந்தா தானே மதிப்பு. தாய் இப்பதான் நல்லா இருக்கீங்களா? அவன் வார்த்தை விட பார்க்கின்ற வேலையில இந்த அம்மா ஒன்னொரு வெண்கொடியானவள், அவ தலைவர் வாரை அவ அங்கிருந்து வேணுமாய் எத்தை ஏறி வாரையாரே அவனுக்கு நல்ல முகநோதி முகோடு அவ மேன்மையுடன் எய்வாரோ முகமோகாகிய அப்படியே தென்காசியில இருந்து அப்படியே அங்க இருந்து சுத்து வட்டாரம் போறோம். மொத இடம் எங்க வாரா? காசிக்கு வாரா. அதுதான் 1008 சிவதலத்துக்கும் அதிக வரம் பெற்ற செல். காசிக்கு பேருக்கு இழப்பா. என்னைக்கு போகணும், கல்யாணம் முடிச்சு அடுத்த வாரம் போகணும். இப்பெல்லாம் போகக்கூடாது, போகணும். அதல்ல அங்க போகக்கூடிய நிலைமை வந்துச்சுன்னா சொல்லுதான் வாங்க. சரி சரி டிக்கெட் போடு. நான் இல்ல, நான் காசிக்கு இல்லப்பா. நம்ம அத்தான் காசி எத்தனை பாக்கணும். அதான் காசிக்கு போதுக்கெல்லாம் வட்ட கிணறு சார், வத்தாத கிணறு எது இருந்துச்சு. அப்படியா? அப்ப அந்த காசியில சரி காசிக்கு போகணும். காசிக்கு போகணும்னு சொல்லி காசியிலே போய் இந்த ஆயாக விட்ட ஒன்னொரு வெண்கொடியானவள் 41 நாள். ஆமா 41 நாள் சொன்னா ஒரு மண்டலம்னு சொல்லுவார்கள். ஒரு மண்டலம் காசியில போய் அங்க என்ன தலை நடக்கு, புண்ணியஸ்தானம் பண்ணணும். புண்ணியஸ்தானம் பண்ணணும். இப்ப 60 வயசு ஆனால் 60 வயசுக்கு ஆன பின்பு உடனே போகக்கூடாது. இங்க ஊருக்குள்ள கொஞ்சம் தர்மம் செய்யணும். கைனால தர்மம் செஞ்சுட்டு அடுத்து நீங்க போயிட்டு வாங்க, நல்லா இருக்கும். 60 வயசுக்கு மேல நல்லா இருந்தா என்ன, இல்லனா என்ன, அதானே. எல்லாரும் ஒண்ணு போல இருக்க மாட்டாங்க. அதனால இந்த அம்மா ஒன்னொரு வெண்கொடியானவள் அப்பங்காசியிலே வந்து அழகா கங்கையில நீராடுதா.
நீராடி விட்டு நீராடி சரி அங்கே இருக்கக்கூடிய பண்டாரம் பரதேசிக்கு இல்லாத ஏழை எளியவர்களுக்கு என்ன என்ன தர்மம் செய்யணுமோ என்ன தர்மம் இருக்கும். ஏன்னா இவத்தம் பொட்டனமா கொண்டு போயிருக்காள மூட மூடையா கட்டியிருக்கா தாய், பல நாளைக்கு ஸ்டாக் வச்சிருக்கா. என்னத்த என்ன காசு காசு இப்போ 500 ரூபாய் நோட்டு எவ்வளவு வச்சாலும் தெரியாது. தெரியாது. அப்ப காலனா அரையணா முக்காயணா ஒன்னரவனா முக்கா துட்டு அப்படின்னு சொல்லுவாங்களா. ஒரு பணம் இருந்தா ஒரு கல்யாணத்தை முடிச்சிடலாமா. என்ன தப்பி தவறி பிறந்துட்டோமா, என்ன 15-50 வருஷத்துக்கு முன்னால பிறந்திருந்தோம்னா அப்ப ராஜாவா இருந்திருப்பேன். அது கரெக்ட். அது இல்லாம போச்சே. அதானே. அப்ப பார்த்தவுடனே பார்க்கின்ற வேளையில காசியிலே வந்தவுடனே வந்த பொழுது காசி விஸ்வநாதரையும் கங்கை விசாலாட்சி அம்மாளை அடிபணிந்து இந்த பொன்னுருவி ஏ ஐயா காசி விஸ்வநாதரே, நீதான் எனக்கு தஞ்சமனு சொல்லி உன்னையே தஞ்சம் என்று நம்பி ஒரு நாளா 2 நாளா எத்தனை நாளா இருக்கா எண்ணி 41 நாள் 41 நாளா கோயில் பிரகாரம் சுத்தி வாரா. சுத்தி வருகிறாய். பிரகாரம்னா தெரியுமா ஐயா? பிரகாரம்னா என்னம்மா? அங்க பிரதர்சனை செய்வாங்க. ஆமா ஆமா, விஜயவரனுக்கு அது திருச்செந்தூருக்கு இன்னும் வரணும். நேரம் இருக்கு. இந்த பானை வைக்கல வரும்போது சொல்லுங்க, நான் வரேன். சரி சரி, நீ என்ன போற? அங்க பிரதர்சனம் போடத்தான். எதுக்கு? சரி, அதனால அண்ணனுக்கு நல்ல புத்திய கொடுக்கணும்னு சொல்லி நான் அங்க பிரதர்சனம் போட போறேன். யாருக்கு? எங்க அண்ணன் தாளக்காரன். என்னாச்சு? ஊமை ஊரக எடுக்கின்ற மாதிரி இன்னைக்கு அமைதி ஆயிட்டான். எங்க அண்ணன் உறங்கி உறங்கி ஊரக எடுக்கான். ரொம்ப ஷாக் ஆயிட்டான். அதனால நேம் அப்படி அப்படியா வாய் சொல்லப்படாதுங்க. சொல்லிட்டு கேட்டானா அதானே. அதனால அங்க 41 நாளாக எங்க அம்மையான சொல்லோரி அவ ஜோடி நல்லவன் அந்த கங்கையில் நீராய் அந்த காசி விஸ்வநாதரை கங்கை விசாலாட்சி அடிகளிந்தியே எம்மா சரணை பாராளே நாள். ஆமா, 41 நாளாக ஐயா ஏ காசி விஸ்வநாதரே, நீதான் ஐயா எனக்கு தஞ்சம். உன்னையே நோக்கி ஒரு மண்டலம் காலடியில இருக்க. நீ எனக்கு முழிச்சு பாரு. எதுக்கு? ஒரு பிள்ளைக்காண்டி, ஒரு குழந்தைக்காண்டி முழிச்சு பார்க்க சொல்லுதால. ஆமா, கோயில் பிரகாரத்தை 1 நாள் 2 நாள் இல்ல ஐயா, 41 நாளா சுத்தி சுத்தி வருகிறான். சூடு எடுப்பியா கொஞ்சம். அதனால என் அம்மா பொன்னுருவி வீட்டுல ஒரு வீட்டுக்காரர்கிட்ட செந்தகராஜன் கிட்ட சொல்லிட்டு வந்துட்டா. என்ன ஐயா? என்ன? குழந்தை செல்வம் இருக்கு வர. ஆமா ஆமா, குழந்தை செல்வம் எனக்கு என்னைக்கு கிடைக்கும், சரி அன்னைக்கு தான் நான் வீடு வருவேன்னு சொல்லியிருக்கா. இல்லனா? ஆமா, குழந்தை செல்வம் கிடைக்க வரைக்கும் நான் ஒவ்வொரு கோயிலா சென்று வருவேன் ஐயா. அப்படி ஐயா, அப்படிதான் சொல்லியிருக்கா. அவ்வளவுதான். எப்போ போயிட்டு எப்போ வருவேன்? நான் வருவேங்க வருவீங்க, கட்டாயம் வருவேங்க. நீ இல்லாம நான் வீட்டுல இருக்க முடியாது. சரி, ஏன்னு கேட்கணும். என்னென்ன வீடு தான் வேற. சரி, உடல்லாம் ஒன்று போல இருக்கும். அதனால சரி, மயக்க முடியாது. போனமா வந்தமான சரி அம்மா, என்ன அதான் என்னால முடியாது. இந்த உலகத்துல என்ன நான் குழந்தை இல்லாம இருக்கதோட கல்ல கட்டி கடலவே வந்து செத்துலாம் போல இருக்கு. உடம்பு ஈக்கு உடம்பு. சரி, அதான் சரி, உனக்கு எலும்புரிக்கு நோய் வரும்ல. அழாத நீ அழுதனா என் கண்ணுல ரத்த கண்ணீரா வருமே. அதான். ஆனா அந்த அம்மா பொன்னுருவி அப்படி இல்ல. பொன்னுருவி கிடையாது, ஒரு புள்ள வேணும்ன்றது. ஐயா சண்டால வாரவத்தி நையாண்டி மேலை இசைக்கலைஞர்கள் கோவிலுக்கு வருமாறு தங்களை விழா கண்டே சார்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் மீண்டும் அறிவிக்கின்றோம், நையாண்டி மேலை இசைக்கலைஞர்கள் கோவிலுக்கு வருமாறு தங்களை விழா கண்டே சார்போடு கேட்டுக்கொள்கின்றனர். 41 நாளாகவே அடிபணிந்து சரணம் செய்து நாங்க சுற்றி கொண்டே
மடியேந்து விஜய் அங்கு உள்ள வண்டாறு அன்னதான விருடேத்தார் அத்தனையும் செய்தது எத்தனை நாளால் எத்தனை நாள் அம்மையானே பொன்னூரி அங்க மண்டல பூஜை நடத்தி காசி விஸ்வநாதருக்கும் அம்மா விசாலாட்சிக்கும் அடிபணிந்தும் சரணம் செய்து ஐயா நீதான் தஞ்சமுடுவ நினைச்சேன் இருந்தாலும் அங்க ஒரு பிள்ளை கிடைச்சுதா இல்ல அப்ப இந்த அம்மா பொன்னுருவிக்கிட்ட தோழி பெண்கள் சொல்றாங்க மேல இசை கலைஞர்கள் கோவிலுக்கு வருமாறு தங்களை விழா கமிட்டியார் சார்போடு கேட்டுக் கொள்கின்றோம். மீண்டும் மீண்டும் அறிவிக்கின்றோம். நையாண்டி மேல இசை கலைஞர்கள் கோவிலுக்கு வருமாறு தங்களை விழா கமிட்டியார் சார்போடு கேட்டுக் கொள்கின்றோம். மேலமே பிபியும் ஒண்ணு வரணுமா? பிபிமா சரி அதானே அவன் பார்த்தவுடனே அந்த பிரகாரம் சுத்தி வரும்போது அந்த தோழி பெண்கள் சொல்றாங்க அம்மா ஏன் இப்படி இருக்கிய நீங்க இவ்வளவு அடிபணிந்து சரணம் செய்ததுனால பிள்ளை பாக்கியம் உண்டுமா உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இருக்கு கவலைப்படாம போங்க சாப்பிட மாட்டேங்கல சரி சாப்பிட வேண்டாம் இந்தாங்க இந்த நீராகாரத்தை குடிங்களே என் உயிரே போனாலும் சரிதான் என் வயிற்றுல புள்ள தருவம் என்ன புள்ள கடைக்கு வர நான் தண்ணி உள்ள குடிக்க மாட்டேன் தோழி பெண்களை அவளா ஆமா அவளா மனுஷி ஆமா அப்படி சொன்னவளா மனுஷி அதானே குழந்தை இல்லன்னு சொல்லி காலையில 7 இட்லி வாங்கி சாப்பிடுதா உளுந்தவட 10 குறைக்கு கட்டி சட்னி அப்பா குழந்தை இல்லலான்னு சொல்லிக்கிறதா ஆமா வீட்டுல என்னத்தை போட்டு போங்க ஆலங்குளத்துல இருந்து தலப்பாக்கட்டு பிரியாணி வாசல்ல வந்து நிக்க பாக்கெட்ல அப்பா குழந்தை இல்லலாம் நான் அடுப்பத்தையே முட்டலங்க ஆமா வருத்தம் நைட்டுக்கு 11 சப்பாத்தி அதுவும் 4 ஆம்லெட் தெருவுல பாத்தியோ 2 ஆப்பம் டங்கு 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 நடக்கும் ஏன் புள்ள இல்லல சரி அவ கால்ல வர கச்சை கட்டி இருக்கல கச்சை சல்லு சல்லுன்னு வரா பாரு நல்லா இருக்கியா உங்க நியாயம் சரி ஆனால் இந்த அம்மா பொன்னுருவி வெண்கொடியானவள் அப்போ அங்கே ஏ அம்மையான பொன்னூரி அவடி வாழைய அவ சீர்காழி சதம் அங்க சிதம்பரம் தான் வந்தா என்ன என்ன செய்வான் என்ன என்ன செய்வான் ஏ அம்மையான பொன்னூரி காசியில இருந்து அப்படியே நடப்பார தோழி பெண்களை வரவழைத்தார் என் அம்மா தோழியரே உங்களுக்கு என்ன வேணுமோ ஆமா என்கிட்ட பணம் காசு நிறைய இருக்கு சாப்பிடு வாயெல்லாம் பிள்ளைக்கு நுழரு நடிப்பு அதான் பேச்சு வர மாட்டுக்கு சரி அதானே அதான் அப்போ 7 தோழி பெண்களும் அதாவது ஒரு ஆளு ஒரு துணிமணி இல்லையா உடனே எடுத்து கொடுப்பா உனக்கு அண்ணன் வேணுமா சாப்பாடுன்னு உடனே கொடுப்பா அப்படி எல்லாம் புண்ணியோதி அந்த காலத்துல இருந்திருக்காங்க வர வருத்தம் ஒரு பக்கம் சிரிக்கார கண்டா சிரிக்கணும் அழுவார கண்டா அழணும் கோயில்ல போய் தான் அழ முடியும் வேற யாருக்கிட்ட அழுது சொல்ல கோயில் அழுது கண்ணீர் விட்டா அதுக்குன்னு ஒரு மகிழ்ச்சி கொடுப்பாரு ஆமா அதுக்காண்டி 24 நேரம் அழக்கூடாது ஆனா இந்த அம்மா பொன்னுருவி வெண்கொடியானவள்
பெண்மையானவள நம்ம வீட்டுல அப்படி இல்ல. தாய பொண்ணா தலைப்புள்ள ஆம்பளை பிள்ளை. அப்படியா? போய் தலையில போட்டு அவங்க உலகிட்ட போட்டேன். யார? உங்க அம்மால கொண்டு விட்டியா? முதப்புல ஆம்பளை பிள்ளை. மேலை இசை கலைஞர்கள் கொஞ்சம் கோவிலுக்கு ஒரு மாதிரி தங்களை விழா கமிட்டியா சார் போட்டு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் மீண்டும் அறிவிக்கின்றோம். மேலை இசை கலைஞர்கள் கோவிலுக்கு ஒரு மாதிரி தங்களை விழா கமிட்டியா சார் போட்டு கேட்டுக்கொள்கின்றோம். தலைப்புள்ள ஆம்பளை பிள்ளை நல்லா இருக்கானா? சரி நல்லா இருக்கா பிள்ளைல? எங்க வேலை பாக்கு? அதனால கள்ளிப்பாடு ஒரு சொம்பு வாங்கி ஊத்தி விட்டுருவேன். இந்த அம்மா பொன்னுருவி பெண்கொடியானவள் அப்படியே சீர்காழி சிதம்பரம் வந்து ஆமா மதுரையில யாரு யாருக்கா? மதுரையில வைகை ஆறு ஓடுது. அந்த வைகை ஆற்றிலே சாரபானம் செய்து அவளோடு அவள் 61 நாளாக அந்த மதுரை வாழை சொர்க்காரு இங்க மதுரை மீனாட்சி அம்மாளு அவ வேணி இங்க வரங்காளை அவ பூஜைகள் நானும் செய் ஏ அம்மையான சொன்னோரி என்ன என்ன செய்த என்ன என்ன செய் ஏற்றோரி ஒன்னோரி சீர்காழி சிதம்பரம் ஆயவரம் கும்பகோணம் மதுரையிலே வந்து வைகை ஆத்துல போய் அழகார குளிச்சா. அப்படியே 41 நாளாகவே ஏ மதுரை மீனாட்சி உன் கதை என்னாச்சு? என் கதையா? ஆமா அங்கேயும் போய் கண்ணீர் மல்கி அப்படியே மதுரை மீனாட்சி அம்மாளுக்கு என்ன பிடிக்கும்? ஒன்ன பிடிக்காது, கிளி பிடிக்கும். ஆமா ஒண்ணு எப்படி அவளுக்கு பிடிக்கும்? அதான் மதுரை மீனாட்சி அம்மாளுக்கு அழகான ஒரு கிளி செய்து கொடுத்தா. மதுரை மீனாட்சி அம்மன் கையில வச்சிருக்கா பாத்தீங்களா கிளி? அது வந்து இந்த அம்மா பொன்னுருவி கொடுத்தது. சொல்லு வார்த்தை நம்ம என்ன போய் பார்க்கவா செஞ்சோம்? இல்ல இல்ல சொல்ல சொல்ற அதனால எந்த குளிச்சு 41 நாளாகவே அங்க இருக்கக்கூடிய என்னென்ன இருக்கோ அத்தனை தெய்வத்திற்கும் வேணும் வேண்டாங்கிறத செலவழிச்சா. தெய்வத்துக்கு அலங்கார பூஜை எல்லாம் தாயோட பொறுப்பு. ஆமா தேவத்துக்கு ஆம்பளை தாய்மையா இருந்துச்சுன்னா அவருக்கு வேட்டி எடுக்கிறது அவரோட பொறுப்பு. மதுரை சொக்கர் இருக்காரு, அவருக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனை பிரகாரம் அப்படி சிங்காரமா அலங்காரம் பண்ணி பரிகாரம் செய்து இந்த ஆயாகி விட்ட மீனாட்சி அம்மாளுக்கு காலையில ஒரு பூஜை, மத்தியான உச்சிக்கால பூஜை, அந்தீகருக்களில் அவளுக்கு ஒரு பூஜை செய்து ஐயா 1 நாளா 2 நாளா 41 நாளாக இந்த அம்மையான பொன்னாரி அவ அடிபணிந்து சொன்னாசை அவ அங்கிருந்து வேணமாய் அங்கிருந்து வேணமாய் ஏ ஆறாக ஒன்னோரே
ஏன்னா நடந்து வரணும். சரி. ஒரு வழி பாறையா. ஆமா, ஒரே பாதையா நடந்து வரணும். அப்போ இந்த அம்மா தோழி பெண்கள் சொல்றாங்க, சரி. தாய் தாய் புள்ளவரம் வாங்கணும்னு நினைக்கிறேன். சரி. புள்ளவரம் வேணும்னா ஆமா, ஆமா. உனக்கு அதுக்கு தெம்பு இருக்கணும். ஆமா, கெதியா இருக்கணும் நீங்க முத. கெதி குழஞ்சு இருக்கிய. ஆமா, இப்ப பாரு எப்படி இருக்காவா? இந்த தண்ணிய குடிக்கிறியா? ஆமா, தோலை எலும்புமா இருக்காதாயி. எதுக்கு? காட்டுல படுத்து கிடந்தாங்கன்னா நாய் நல்ல எலும்பு நடத்து தூக்கிட்டு பெருமளுக்கு. அப்படின்னா இங்க பாரு தோலை எலும்பா இருக்கா. ஆமா, பாதகத்தையே சாப்பிடணும்னு கேட்க மாட்டீங்க. எதுல என்ன வேலை பார்க்க பாரு. சரி. அதனால ஆமையா ரொம்ப அழகான பிள்ளை வேலை. அதனால அவ்வளவுதான், மூச்சு போச்சு. என் தாயாகிவிட்ட உன்னுறவி ஆகாரம் கிடையாது, ஒரு உறக்கம் கிடையாது. உறக்கத்தை மாத்தி பல வருஷம் ஆகுது தாயி. இருந்துட்டால இன்னைக்கு இங்க காலை வச்சாலும் அன்னையில இருந்து உறக்கமே கிடையாது அவளுக்கு. அம்மா சரி. தண்ணியாவது குடிய. வேண்டாம். அப்ப குளிக்க போக பாத்தியா? ஆமா. எங்க? எங்க எங்க? வைகை ஆத்துல. வைகை ஆத்துல. அப்படியே குளிச்சு நீராடி சரி. 3 கை தண்ணி 3 கை தண்ணி போதும். போதுமா? அதான் அவளுக்கு பசி அடங்கிரும். சரி. நம்மள மாதிரி மூக்கு முட்டை சாப்பிட மாட்டா. முட்டை சாப்பிட மாட்டா. புள்ள இல்லங்கிற வருத்தம் அன்னதானம் கிடைச்சு போச்சுன்னு ஒரு வெட்ட மாட்டா. சிலவங்களுக்கு வைராக்கியம் ரொம்ப இருக்கும். ஆமா, ஒரு சிலவங்க எல்லாம் பாருங்கம்மா, என்ன அன்னதானம் போட்டாங்கன்னு சொன்னா சரி நல்லா வாழைகளை கழுவி தொடச்சி நல்லா ஒரு குத்து சோறு வச்சு நம்ம ஒரு பாத்தி கட்டிடுவாங்க. நம்ம சாம்பாரை ஊத்தி சரி பக்கத்துல ரசத்தை ஊத்தி அழகா இருந்து ஒரு ரவுண்ட் அடிச்சு முடிச்சு எடுத்து அடுத்து கொஞ்சம் இவ்வளவு வைங்க, இவ்வளவு ஆமா போதும்ல அதெல்லாம் சாப்பிட்டு காணா சொல்லி பக்கத்துல தூக்குவாளி வர வேணும்ல. அப்புறம் நைட்டுக்கு நாங்க எங்க போய் பொங்கவா? வீட்டுக்கு போகணும்ல. போடுதே போடுதாங்க அன்னதானம். அருமையா இருந்தது. இந்த ஆயாக வெண்முடியானவள் மதுரை மீனாட்சி அம்மா கிட்ட கண்ணீர் மருகி அழுது பார்த்தா. ஒரு புள்ள கொடுத்தாளா? அங்கே இருக்கக்கூடிய ஆண்டை வரவேசி வண்டாரத்திற்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் செய்தா. என்ன என்ன தேவைப்படுதோ அத்தனையும். என்ன சரி கையில வாரத கொடுப்பாள. இங்க 1 ரூபா கொடுக்க யோசிக்கான். உங்களுக்கு வேலை இல்ல அப்படிங்க. ஆனால் என் அம்மா பொன்னுருவிக்கு அந்த மனசே கிடையாது. அதாவது தர்மம் வந்து அவதான் பொன்னுருவி. இந்த பொன்னுருவி வெண்முடியானவள் ஒரு பிள்ளை இல்லைன்னு சொல்லி கூட வருத்தத்தோடு இருக்கு. அங்க தென்காசிவா நகரிலே இருக்காரு செம்பகா பாண்டியன். நம்ம மனைவி போனால எப்படி இருக்காளோ என்னவோ தெரியலையே. அவருக்கு ஒரே வருத்தம் தான் ஐயா. அம்மா ஆமா இருக்கும்ல புள்ளல்ல வேணும்னு வருத்தம் யாருக்கும் இருக்கும். வருத்தத்தோடு இருக்கும் போது அம்மா யாருக்கு? ஆமா அதானே. அப்ப பிள்ளை இல்லைன்னு சொல்லி வருத்தத்தோடு இருக்கும் போது நடிக்க சரி பயணம் குறும்பூர் வாழையா தாய் குணமுடனே ஏகி தோழி நல்ல வெண்காலும் அம்மையான கொள்ளூர் சிறு வைகுண்டம் வந்தா சிறுவைகுண்டம் வர குறும்பூர் பாறை சிறுவைகுண்டத்திலே வந்து அங்கேயும் அப்படியே அந்த ஆத்துல போய் குளிச்சா. அங்க சிறுவைகுண்டத்துல பக்கத்துல இருக்க சாமிக்கு எல்லா பணிவிடையும் செஞ்சா. ஆண்டவன் அங்கேயாவது முடிச்சு பார்த்தாரா? 1 2 41 நாள் வெறுத்துட்டால. புள்ள வேணும்னு ஒரு வைராக்கியம். அப்போ அங்கிருந்து பயணமாகி திருநெல்வேலி வந்தாளை. ஏன் இல்லை அப்பா எனக்கு ரொம்ப தொல்லையப்பா. அப்ப காந்திவரி அம்மாளை அடிபணிந்து அந்த அம்மாளுக்கும் நெல்லையப்பர் வேரியருக்கும் அப்படியே அமுடு படைத்து அந்த அம்மாளுக்கு வரிவட்டம் பச்சை வரிவட்டம் சிவப்பு வரிவட்டம்னா ரொம்ப பிடிக்கும். யாருக்கு யாருக்கு? அதேதான்.
அங்கிருந்து பயணமாகி அப்ப 41 நாள்களை அம்மையான பொண்ணூர் அவ எங்கே ஏகிவா தெற்கு நல்ல முகமாக தீவிரமாக ஏகிவா வாரையா அவ அழகுடனே ஆரவோ அங்கிருந்து பயணமா ஐயா தேவி வாரையா சிறப்புடனே ஏகிவா பாவனாசம் அந்தல்லோ அவ பாவனாசம் பௌசுடனே பார்க்க சிறந்த இடம் பாவனாசம். பாவனாசம் போனா பாவமெல்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்லி இந்த ஆயோகிய வெண்ணுருவி வெண்மொழியானவள் ஆண்டோழி வெண்களை ஒன்னே விட்டு பாவனாசத்துல அப்ப எந்த ஆறு தாமிரபரணி ஆறு அம்மா நானும் வாரத்துக்கு ஒரு முறை போய் தான் பாக்க நம்மள பிடிச்ச பாவமெல்லாம் போவோம் சரி கூடயே வந்துகிட்டு இருக்குமா அப்படின்னா போடவே மாட்டேங்க நானும் போறப்பெல்லாம் கல்ல கட்டி உள்ள பத்திரமானு பாக்க சரி விவரமான மனுஷனா இருக்காரு அதான் குளிக்கணும் தண்ணில சரி குளிக்காம சாமி கும்பிட்டு நான் குளிக்க மாட்டேன் என் மருமகனை பிடிச்ச தள்ளி விடுறதுக்கு தான் போவேன் அவன் தான் என் பீடையா இருக்கான் அவனுக்கு தண்ணி பிடிக்காது அதான் தண்ணி பிடிக்க அதனாலே பாவனாசத்திலே வந்து அழற குளித்து பாவனாச ஈசனை ஆயன் அம்மா உலகாம்பிகை அங்கேயும் போய் 41 நாள் பூஜை முடிந்து ஏழை பெண்களை வரவழைத்து எல்லா பொறுப்பையும் கொடுத்து பார்த்தா இனி நான் யாருக்கிட்ட போய் சொல்ல வருஷ கணக்குல நம்மளும் வீட்டை விட்டு வந்துட்டோம். அதான் தெரியல எனக்கு நிறுத்துட்டா தெய்வமே துணைன்னு தெய்வத்து மேல பாரத்தை போட்டு நானும் ஒவ்வொரு கோயிலா வந்து பார்த்தேன். இத்தனை வருத்தத்தோடு இருக்கும் போது இருக்கக்கூடிய வேலையிலே அப்ப 12 மணிக்கு வரவு நைட்டு அங்க தியாகமான அந்த சரிகாவலே அவரது நஞ்சு போட்ட நெஞ்சு அந்த நல்ல சாமி ஏ தாயான ஒன்னோடு அவ கோகத்தோடு வாரா நீலகண்ட கசத்தரி நீலகண்ட கசத்தரி ஏ போயும் ஆரோக்கியாலை சத்திர ஜாமம் நடுசாம வேலையில தோழி பெண்கள் எல்லாம் தூங்குறா. அவனுக்கு என்னமா கவலை? இவளுக்கு வருத்தம் தாங்க முடியல. இவளுக்கு தான் குழந்தை இல்லாம வருத்தம் இருக்கு. 7 தோழி பெண்களுக்கு ஒரு கவலையும் கிடையாது. அவ சும்மா எடுபடி மொங்க சாப்பிடுதா. அதான் நைட் ஆயிட்டு 7 மணிக்கு. அதான் என்ன இது என்னது ட்ரெயினா? ட்ரெயின் கிடையாது. கொரட்ட விடுதா 7 மணிக்கு. கரடி மாதிரி. கரடி தான் குழந்தை இல்லாம வருத்தம் பண்ணணும். அப்போ இந்த அம்மா பிள்ளைகளோட வருத்தத்தோடு இனி நம்ம ஏன் உயிர் வாழணும்? அப்ப இப்ப நினைச்சா பாரு. இதுதான் முடிவு. அவ சீக்கிரம் போயிடணும். ஆமா இத கொஞ்ச நேரத்துக்கு முன்னே நடந்துரு. நீரகண்ட கசத்துல போய் நிக்கா. கசத்துல வந்து நிக்கா. இது புத்துமோக கண்ணீரையோ முகமெல்லாம் சோரவிட்டு பழம்போக கண்ணீரையோ அவ பக்கமெல்லாம் சோரவிட்டு ஆறாக கண்ணீரையோ கண்ணீர் அவ அங்கமெல்லாம் சோர இனி நம்ம ஏன் இருக்கணும்? பாவனாசத்துல மேல நீலகண்ட கசம். கசத்துல நிக்கா.
அந்த கசத்துல விழுந்தா மறுபடியும் வெளியில எந்திரிச்சு வர முடியாது. கசத்துல போட்டது கடைசி வரைக்கும் வெளியே வராது. இந்த ஆய் ஒன்னுருவி மனவருத்தத்தோடு நிற்கும் போது இந்த பாவனாக ஈசனுடைய மனைவி இந்த ஆயாயப்பட்ட உலகாம்பிகை அற பாவாடை கட்டி வாய்சவத்திர போட்டு குறி கம்பு கையில் வைத்து கோண கொண்ட சாயல்ல போட்டிருக்கா பொட்டு பொட்டு செந்தூர பொட்டு குங்குமம் வச்சிருக்கா வச்சு கோண நல்ல கொண்ட கட்டி அழகா போய் நிக்கா. இவன் நீலகண்ட கசத்துல விட போறா. அப்படியே போய் காலை பிடிச்சு எடுத்துற. ஏன் ஆயி ஏ அத்தா நீ ஏன் பயப்படுவ? அதான அஞ்ச வேண்டாம் உனக்கு ஆண்ட வேண்டாம் துணையேறு துணையேறு அம்மா தாய உன் முகத்தை பார்த்தேன்னா நீ ஒரே தர்ம புண்ணியாட்டியா இருக்க. எப்பவுமே தர்மமா செய்திருக்க. ஏன் இந்த ஒரு முடிவு எடுத்த? இவ்வளவு நாள் நல்லாதான் வாழ்ந்திருக்க. ஆமா இனி ஏன் கசத்துல விழுந்து கடைசி வர வெளியே வர முடியாத இடத்துக்கு பாக்கணும்னு நினைக்கிறேன். என்னால முடியலம்மா. வீட்டுல வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், புள்ள இல்லைன்னா அந்த உயிரோட நான் உங்க வரமாட்டோம்னு சொன்னேன். பொண்டாட்டியா பார்க்க முடியாத நான் சொல்லிட்டு வந்து 1 வருடமா 2 வருடமா நம்ம கோயில் இல்ல, கும்பிடாத தெய்வம் இல்ல, நேராத அம்சம் இல்ல. முன்னாடியானா எனக்கு துணை இருப்பியான்னு கேட்டேன். ஆமா அவரும் துணை இருக்கேன்னு சொன்னாலும் ஆனா ஒரு குழந்தை தரலையே எனக்கு. என் வயிற்றுல ஒரு பிள்ளை இல்ல, நான் ஏன் உயிர் வாழணும்? பிள்ளை இல்லாத மலைவி நான் அந்த உலகத்துல உயிர் வாழ்ந்து என்ன புண்ணியத்தை கண்டேன். எல்லாருக்கிட்ட எல்லா வார்த்தையும் அள்ளி அள்ளி விட்டுட்டா. ஆமா அந்த பிள்ளை இல்லாத குறைகள் கூட எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு. ஆனா மத்தவங்க சொல்லும் போது சரி அது கூட கொஞ்சம் வருத்தமா இருக்கு எனக்கு. அது நரம்பு இல்லாத நாக்கு பேசிட்டு போறாங்க. இந்த காத்துல வாங்கணும், இந்த காத்துல விட்டுறோம். பிள்ளை இல்லனாலும் பேசத்தான் செய்தா. இருந்தா ஒரு 7 குழந்தை ஆண் குழந்தை பெத்து போட்டோம்னா கல்லிய பெத்து போட்டிருக்க பாரு, கொல்லி வைக்க அப்படின்னா மாடி வாழ்ந்தாலும் பேசுறா, ஏழ்ந்தாலும் சாழ்ந்தாலும் பேசுறா. அதான் உலகம். ஆமா இதுதான் தாய் உலகம். அதனால இந்த பொன்னுருவி வெண்கொடியானவள் நீலகண்ட கசத்திலே விழும்பொழுது இந்த அம்மா உலகம்மா பிடிச்சு இழுத்து ஏதாய் இங்க வா, காலை பிடிச்சு இழுத்துட்டா, உன் கைய கொண்டா இந்த வாரு ஏதாயி நீ கவலைப்படாத. உன் கை கறிக்கையெல்லாம் கிடையாது, நல்ல கைதான். உனக்கு தலைப்புள்ள ஆம்பளை பிள்ளை, தலைப்புள்ள ஆம்பளை பிள்ளை பறக்கும். என்னது உனக்கு தலைப்புள்ள பொட்ட பிள்ளையே பறக்கும்டா. அதான் உனக்கு வந்து பொட்ட பிள்ளை ராசிதா இருக்கு. சரி அப்போ என்னம்மா சொல்ற? ஏதாயி நீ பிள்ளை இல்லைன்னு சொல்லி ஊரு ஊரா கோயிலுக்கு எல்லாம் போயிருக்கு. அதாவது வீட்டுக்குள்ள வெண்ணெய் வச்சுக்கிட்டு தாலியை தேடி இறங்க மாதிரி. அதான் அப்ப பொன்னுருவி எனக்கு புள்ளவரை இருக்கா என்ன சொல்லுவீங்க? உங்களுடைய வாசலை சத்தமா போடுங்க, காது கேட்கணும். அதான் அதனால போட்ட குலவைக்கு உனக்கு அடுத்த வருஷம் 2 கல்யாணம் இருக்குப்பா. 7 கல்யாணம். அதானே அதான் இந்த அம்மா பொன்னுருவி என்ன சொன்னா தெரியுமா? பாருங்க புள்ளன்னு சொன்னதுதான் அவளுக்கு சந்தோஷம். ஆமா சிரிச்சா 32 பல்லும் தெரியணும். இவளுக்கு 555 பல்லும் தெரியுது. ஊமக்கொட்டானா இருக்கக்கூடாது. என் தாயி பொன்னுருவி என்ன சொன்னா? என்ன சொல்லுகின்றா பாரு. ஏர் ஆயிடு இருக்கியே ஊரு. அம்மா தென்காசி மாவட்டம் நல்லகிரியில. ஆமா அந்த காசி விஸ்வநாதருடைய ஆலயம். அந்த காசி விஸ்வநாதருடைய ஆலயத்துல வீட்டு பக்கத்துல இடிஞ்சி பாலடைஞ்சு இருக்கு. ஒரு கோயில் இடிஞ்சி இருக்கு. அந்த கோயில போய் நீ எடுத்து கட்டுனா எடுத்து கட்டி நீ சொன்னா கோயில பூஜை செய்யி. பூஜை செய்யி 41 நாள். 41 நாளை உனக்கு தலைப்புள்ள ஆம்பளை புள்ளன். அப்பா தலைப்புள்ள ஆம்பளை புள்ள பிறக்கும் அப்பா. இந்த புடி திருநார
ஆளை பார்த்தா தெரியல. அவ எங்கேயா வருகிறாள்? அப்ப பாரநாசம் தாங்க அவ எங்க எங்க ஏறிவா எங்க எங்க ஏறிவா அங்கிருந்து போயிடுமா அம்மையான வெள்ளோடு தோழி நல்ல வெண்கால துரிதமுடன் நாளை அவ அந்த வழி தாங்கள அவ ஒற்றை எடுவாளைய அது விக்கிரம சிங்கபுரம் வர்றா. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஊர்ல வந்து விக்கிரமசிங்கபுரத்துல வெயிலுல என் ஆத்தா சந்தன மாறி அவளுக்கு ஒரு விடல. ஆமா, ஏன்னா எழுத்தாப்புல இருக்கா. நம்ம 41 நாள் ஆகப்படாது, அவ்வளவுதான், நேரம் இல்ல. போட்டு இந்த ஆயோய விட்ட ஒன்னுருவி மனசுல சந்தோஷம் பிள்ளைக்கு பொங்குது. பொங்கிடுது இல்ல? ஆமா, எத்தனை வருஷத்துக்கு புள்ள எல்லாம் அலைஞ்சிருக்கா இல்ல. இந்த ஆயு ஒன்னுருவி அங்கிருந்து போயிடுவாங்க. அவ அங்கிருந்து ஒண்ணு வடக்கு நல்ல முகாமா ஆறாளே ஒண்ணு 500 வாழையாள் அன்புடனே ஏகிவா அங்கே இருந்து வேணவா ஆழ்வாக்குறிச்சி வர்றா. ஆழ்வாக்குறிச்சியில ஒரு சுடலை கோயில், அந்த சுடலைக்கு ஒரு 11 ரூபாய் காணிக்க. யாருக்கு போடணும்ல? எல்லா தெய்வமும் தானே நமக்கு கை கொடுக்கு. 500 அழகா குறிச்சி வாழையாது இந்த ஆகி அங்கிருந்து ஒட்டல் புதர் வந்து கடையத்துல கல்யாணம்மன் கோயிலுக்கு வந்தா. கல்யாணி அம்மன் கோயில்ல அடிபணிந்து சரணம் செய்தது. அப்ப மாறாபூரம் தாங்க அவ மகிமையோடு ஏகிவா அங்கிருந்தோ வேணாம் அஜபரம் மாறைய அவ சொந்த நல்ல ஊருக்கு சொந்த நல்ல ஊருக்கு தாய் சொகுசுடனே ஏகிவா. அப்படியே சொந்த ஊரு தென்காசி மாநகரத்திலே வந்து தாய் ஒன்னுருவி பெண்குடியானவள். வீடு கட்டணும்னா மனையடி சாஸ்திரம் பார்க்கணும். தாய் ஒன்னுருவி அழகா கட்டலாம். கோயிலு தானே கட்ட போற. ஆமா, இருக்கக்கூடிய பணம் காசு எக்கச்சக்க எகடு தகடு எடுக்க எடுக்க குறையல. நம்ம கிட்ட இருந்தா எடுத்துருது. ஆனா அவளுக்கு குறையவே செய்யல. அதாவது குணமுள்ளவா. 25,000 ரூபாய் அக்கவுண்ட்ல கிடக்குது பொறுக்க மாட்டேங்குமா? இந்த நம்பருக்கு போட்டு விடுப்பான்னு உடனே டிரான்ஸ்லேட் பண்ணிடுறாங்க. அதான் அப்படியாப்பட்ட உலகத்துல எல்லாம் வாழ வேண்டும். அதனால இந்த ஆகி பொன்னுருவி வெங்குடையார்கள் காசி விஸ்வநாதருடைய ஆலயத்திலே வந்து அதாவது பணம் இருந்து நினைச்சுக்கோ சீக்கிரம் கட்டிடலாம். பணம் இல்லாதவங்க இன்னைக்கு ஒரு வேலை, ஆமா அன்னைக்கு ஒரு வேலை, ஒரு மாசத்துல முடிக்க முடியாது. வருஷத்துல இதே நாள்ல ஒரு வேலை சொல்லி ஒரு 7-8 வருஷத்துல கட்டி முடிப்பாங்க. காசி விஸ்வநாதருடைய ஆலயத்திலே கோயில் கட்டி கோபுரங்கள் வளர்த்து அங்க ஒரு நாள் 2 நாள் இல்ல. ஏன்னா புது கோயில் கும்பாபிஷேகம் நடத்தணும். வருஷாபிஷேகம். யார கூட்டு வந்து கும்பாபிஷேகம் நடத்தணும்?
அத்தம்மாவளை கூட்டு இல்லையா அஷ்டமகா மகா கும்பசேவம் அது கூட்டு வந்து ஓம் அண்ணா சுவாஹா ஓம் காளி சுவாஹா அப்படி அதேதான் அப்படின்னு சொல்லி கும்பாபிஷேகம் நடத்தணும். உள்ள பூரா ஐயர் விட்டாலா ஆயிட்டாங்க. அதனால அந்த காசி விஸ்வநாதருடைய ஆலயத்திலே யாகசாலை வளர்த்தார்கள். 41 நாள் கும்பாபிஷேகம் பூசை. ஒரே மன்னநாய மகனமாக என்னையா 21 குச்சிகள். அந்த கால சிற்பி கடலுக்குள்ள போய் சிற்பி எடுத்துட்டு வந்து ஐயர் எடுத்துட்டு வருவாங்க. ஆமா இப்ப சிற்பி எடுக்க ஐயர் போனா ஐயரை தேடி நம்ம போனோம். அது வேண்டாம். இப்ப எல்லாம் கடையில பாக்கெட்டா இருக்கு. அப்ப 21 வகை குச்சிகளை போட்டு இந்த ஒன்னுருவி காசி விஸ்வநாதருடைய ஆலயத்திலே 41 நாள் விரதம் இருந்து ஐயா நீதான் தஞ்சமிட சொல்லி அடிபணிந்து ஜெரம் செய்தவுடனே பூசாரி குருக்கள் வந்தார். இந்த அம்மா தாயே உனக்கு இன்னையில இருந்து யோகம்தான். திருநாரை எள்ளி கொடுத்தார். வாங்கி பூசினால் அடுத்து பிரசாதம் கொடுத்தாரு. பிரசாதத்தை வாங்கி வாயில போட்டா எந்த ஆயோக ஒன்னுருவி வெண்மடியானவள் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் ஆண்டவருடைய அருகாரை அன்றே குளிமாற அரங்கேளைய கருவேராள ஒன்னுருவி வெண்முடியானவள் சொன்ன வாக்க காப்பாத்திட்டா. ஆமா அப்படியா இப்ப கன்சீவ் ஆயிட்டா. ஆயிட்டால எந்த ஆய்க்கு போனா ஒரு மாசமாச்சு மூக்கண்ணனே தஞ்சம் என்றால் அவருக்கு 4 மாசம் நாடு தந்தாள் எங்க அவளுக்கு 5 மாசு அவளுக்கு 60 போர் 60 மாசு அங்கே வெள்ளாம் அங்கே 7 மாசு 7 அந்த ஈஸ்வரனே ரொம்ப நாளைக்கு பிறகு மாசமா இருக்காளே 7வது மாசையில சீமந்த நடத்தி வளைகாப்பு போட்டு ஆமா சந்தோஷம் தாய் சும்மா போனா இப்ப கை நிறைய போட்டிருக்கா வளையல் விதவிதமா போட்டிருக்கா போடுவாள்ல அப்ப பார்த்த உடனே பிள்ளைக்கு 5 வகை சோறு பொங்கி அம்மா இந்த விதவிதமா குடுக்கலாம் புள்ள நல்லா இருக்கட்டும் அதான் குடுக்கணும்ல. ஆமா புள்ள 8 மாசம் ஆச்சு. அவ வீட்டுக்காருக்கு சந்தோஷம். ஏன் வாக்கியாக்காங்க அள்ளிக்கிட்டு போகுதா அதுக்கு விட தள்ளுவேன். ரொம்ப நாள் கழிச்சு மாசமா இருந்தா எல்லாரும் வீட்டுல இருக்குது தானே அப்படியா 10வது மாசமாச்சு 10 மாசம் பிறகு அதாவது அப்போ 9 மாசம் முடிஞ்சு 10 பிறகு நம்மளுடைய மனைவிக்கு
மருத்துவம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த காலத்துல எல்லா பிள்ளைகளும் வீட்டுல பிறக்கும். ஆமா, நானும் வீட்டுல பிறந்திருக்கேன் அந்த காலத்துல. மருந்து வச்சு பெண் வந்து பிரசவம் பார்ப்பாங்க. பெண் வந்து பிரசவம் பார்ப்பது வழக்கம். அப்போ இந்த அம்மா பெண்ணு வந்து வலதையை ஊழிச்சாலும் ஆம்பளை பிள்ளையும் சரி எப்படி ஊழிச்சான்னு வச்சுக்கோ, பொட்ட பிள்ளை அதானே. அப்போ இந்த அம்மா ஒன்னுடைய சந்தோஷமடைந்திருக்கு. வீட்டுக்காரர் மருத்துவ குல பெண்ணாலை அழைக்க எங்க வராரு தெரியுமா? சுத்தமல்லிக்கு வராரு. சுத்தமல்லிக்கு வருகிறார். கொத்தமல்லி இல்ல, சுத்தமல்லி. சுத்தமல்லி எங்க இருக்கு? பக்கத்துல எங்க? இல்ல, முக்குடலுக்கு அங்க இருக்கு. அதுதான் சுத்தமல்லி. இல்ல. அப்போ என் தாயாகப்பட்ட ஒன்னுருவிக்கு பிரசவ வழி வந்த உடனே ஒன்னுருவியுடைய மன்னவன் இருக்காரு செந்தக பாண்டியன். அப்போ தென்காசிதாங்க திறமையுடன் ஏகிவா அங்கிருந்து பயணம் பாக்காபாலம் மாறையா அவர்களுடனே ஏகிவா வந்தாரு நேரடி அரது பாராரே ராஜனோ அப்படியே அங்கிருந்து ஒவ்வொரு வழியாக வந்து மேடை இசை கலைஞர்கள் கோவிலுக்கு வருவாங்க. சுத்தமல்லிக்கு வந்து பிரசவம் பார்க்க மருந்து வச்சு அழைக்காரு. ஆமா, உனக்கு எவ்வளவு வேணுமோ என் வீட்டுல இருக்கு. சொத்துல பாதி உனக்கு எழுதிதாரேன். சரி, நல்லபடியா பிரசவத்தை மட்டும் பார்த்து கொடுத்து அவ்வளவுதானே. பல வருஷம் கழிச்சு மாசமா இருக்கா. உனக்கு 3000 பொண்ணு வேணுமா? பொண்ணு 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 தாரே. என் முத்தத்துல தூத்தெடுப்பையா 4000 பொண்ணு என் நடக்கல்ல பேத்தெடு உள்ள இருக்கு. அம்மா உனக்கு எனக்கு வேண்டாம், நீ என்ன கேட்டாலும் தாரேன். மூட எவ்வளவு போகுது அதானே. அப்ப சரி என்று சம்மதித்தா மருத்துவ குலப்பெண். அவ்வளவுதானே. சரி, அப்ப சுத்தமல்லி இடந்து என் அம்மா மறுத்து வச்சு அங்கிருந்து வேணவா அம்மா யானை ஒண்ணு தன்னுடைய அரண்மானை தவித்து நல்ல நிற்கும் பார்த்தாலே வருத்தீவன் வாடிய மருத்துவ வார்த்தை கொண்டு மருத்துவமே அடியே அம்மா மருத்துவமே முடியலையே, எனக்கு வயிற்றை வந்தாலும் எனக்கு ஆணை வலி குதிர் ஆணை வலி குதிர் அடி வயிறோ வயிறவா சலித்து வந்த மருத்துவமை நண்டு வலி குண்டு வலி நரவலி ஒழிக்கிறம்மா மருத்துவ இடத்திலே செல்லுகிற போது அடியே